இன்றைக்கு சிதம்பரப்பிள்ளை கண்டதும் காணாததும் சீன் அண்ட் அன்சீன் என்ற தலைப்பில் எங்களுக்கு பேச இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்வது எனது பாக்கியம் என்றே நான் கருதுகின்றேன். இவரது வாழ்க்கை பயணம் பலருக்கும் ஊக்கமளிப்பதாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் அமைகின்றது. இன்ஸ்பைரிங் அண்ட் தோட் ப்ரொவோக்கிங். சிதம்பரப்பிள்ளை 70களின் பின்பகுதியிலும் 80களின் ஆரம்பத்திலும் கொழும்பில் மின் பொறியியலாளராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். 1983 இனக்கலவரத்தின் காரணமாக பல தொழில் வல்லுநர்கள் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை தேடி வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றனர். யுத்த மேகங்கள் வடபகுதியிலும் நிலை கொண்டிருந்தமையால் வடக்கைச் சேர்ந்த பல குடும்பங்கள் கொழும்பை நோக்கி இடம்பெயர்ந்தனர். இப்படியான ஒரு நிலைமையில் சிதம்பரப்பிள்ளை ஒரு துணிச்சலான வழக்கத்திற்கு மாறான முடிவை எடுத்து கொழும்பில் உள்ள வசதிகளை உதறி தள்ளிவிட்டு பருத்தித்துறைக்கு தனது அடியை தேர்ந்தெடுத்து அங்கு மத போதகராக மக்கள் சேவையில் ஈடுபட்டார். இது மட்டுமல்ல, உங்கள் பலருக்கு தெரியும், ரோய் ரத்னவேல் பிரிசனர் 1056 என்ற புத்தகத்தை எழுதியவர். அவரது தந்தையார் இவருக்கு நெருங்கிய உறவினர். அது மட்டுமல்ல, இவரது வீட்டுக்கு முன்னால் இருந்தவர். இவர் அந்த வீட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட போது அதை நேரடியாக பார்த்தவர். அப்படியாக இருந்தும் அவர் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தான் எடுத்த தேர்வின்படி தனது பயணத்தை தொடர்ந்தவர். எனவே கடவுள் மீதான நம்பிக்கை மனிதருக்கு தைரியத்தையும் வலிமையையும் தன் நம்பிக்கையையும் அளிக்கும் என்பதற்கு சிதம்பரப்பிள்ளையின் வாழ்க்கை ஒரு சான்றாக அமைகின்றது. இன்று அவர் தனது பேச்சின் மூலம் ஆழமான நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக தெளிவை கொண்டு வருவார் என்று நாம் நம்புகின்றோம். நன்றி சிதம்பரப்பிள்ளை, ஆரம்பியுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வேலுப்பிள்ளை, உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி. இந்த நாளில் உங்களோட காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் பற்றி பேச வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு கொள்கை மாத்திரமல்ல, ஒரு தியரி மாத்திரமல்ல. நான் பேசுகிற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட அனுபவங்கள், நான் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் இன்றைக்கு முதல் ஆரம்பிக்க போகிறேன் ஜியோமெட்ரியில இருந்து, கேத்திர கணிதம். நான் இப்பொழுது பேசுகிற காரியங்கள் இது என்னுடைய கண்டுபிடிப்புகள் அல்ல. இவற்றை முதல் முன்வைத்தவர் பால் யோங்கி சோ என்று சொல்லி, அவர் ஒரு தென் கொரிய நாட்டை சேர்ந்தவர், உலக பிரசித்தி பெற்றவர். நான் அவரை முதல் 1980 நான் சொன்னவர் பால் யோங்கி சோ என்று. அவர் தான் இந்த கருத்துக்களை முன்வைத்தவர் முதலில். அவர் இலங்கைக்கு 1982 வந்து சில தொடர் கூட்டங்களை வைத்தார். அந்த கூட்டங்களில் நான் பங்கு பெற்றதிலையும் அதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் நான் ஈடுபட்டிருந்தேன். சுகதாச இண்டோர் ஸ்டேடியத்திலையும் பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் வைத்தவர். அவரை பற்றி சொல்ல போனால் அவர் தான் உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய சர்ச்சின் போதகர், சிரேஷ்ட போதகர். அப்போ நான் 1982 இலங்கைக்கு வந்தவர். 1993 2019 நானும் என்னுடைய மனைவியும் சோல் தென்கொரியாவுக்கு போயிருந்தோம். அவரை நேரடியாக சந்தித்து அவரோட கதைக்கிறதுக்கும் அவருடைய காரியங்களை கேட்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம். இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. அந்த கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில மிகவும் பிரயோஜனமாக இருந்தபடினால இன்றைக்கு நான் உங்களோட இவற்றை பகிர்ந்து கொள்ள நான் முன் வந்திருக்கிறேன்.
நான் ஜியோமெட்ரியோட, அதாவது நாங்கள் முந்தைய சொல்றது கேத்திர கணிதம் உண்டு, ஜியோமெட்ரி. இப்போ அதுக்கு வடிவியல் என்ற ஒரு பேரும் சொல்லி இருக்கேன். நம்ம கூகுளில் பார்த்தால் கூகுளில் கேத்திர கணிதம், ஜியோமெட்ரியிலேருந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது அவரிடத்திலிருந்து படித்து கொண்ட விடயம். அப்போ நாங்கள் இதில் நான் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்றால், இப்போ ஒரு பேப்பரில், நான் இங்கே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பேப்பரில் இப்போ நாங்கள் ஒரு குத்து போட்டால் ஒரு டாட், 2 குத்து போட்டு கனெக்ட் பண்ணினா ஒரு லைன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு லைன் இருக்கு, 2 குத்து போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு லைன். அப்போ அதை இப்போ ஒரு லைனை நாங்கள் 2 குத்து போட்டுட்டு 2 டாட்ஸை போட்டுட்டு அதை 2ஐயும் கனெக்ட் பண்ண ஒரு லைன். அந்த லைனை நாங்கள் சொல்றது 1 டைமென்ஷன், ஒரு பரிமாணம், ஒற்றை பரிமாணம், ஜஸ்ட் 1 லைன். அப்போ இப்படி 1 லைன் அங்கே வருது, 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கல ஒரு லைன் வருது, அது ஒற்றை பரிமாணம், 1 டைமென்ஷன். இப்படி நாங்கள் லைன்ஸை ஸ்டேக் பண்ணி கொண்டு போனால், நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக லைன்ஸை ஸ்டேக் பண்ணி கொண்டு போனால், ஒன்றுக்கு மேலே ஒன்றாக அடுக்கி கொண்டு போனால் எங்களுக்கு வர்றது ஒரு பிளேன். இங்கே நான் அடுத்தது அப்படி பல லைன்ஸை கீறி இருக்குது, அப்படி நீங்கள் கீறி கொண்டு போய் ஒன்றுக்கு மேலே ஒன்றே அடுக்கி கொண்டு போனால் ஒரு பிளேன், ஒரு தளம் என்று சொல்றது ஒரு பிளேன். இந்த ஒரு பிளேன் வந்து 2 பரிமாணங்களை கொண்டது, அதாவது நீளமும் அகலமும் இருக்கு, 2 பரிமாணம். அப்போ ஒரு பிளேன் என்றால் 2 பரிமாணம். அப்போ செகண்ட் டைமென்ஷன் வந்துட்டுது. இப்போ ஒரு லைன் என்றால் ஒரு பரிமாணம், கணக்க லைன்ஸை ஸ்டாக் பண்ணி கொண்டு போனால் ஒன்றுக்கு மேலே ஒன்றாக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அது வந்து ஒரு பிளேனாக வருகிறது, அது வந்து ஒரு பிளேன் உருவாகிறது, அது வந்து 2 பரிமாணம். அப்போ இப்படியே நீங்கள் பிளேனுக்கு மேலே பிளேனாக அடுக்கி கொண்டு போனால் அங்கே வர்றது வந்து ஒரு கியூபிக் என்று சொல்றது ஒரு முப்பரிமாணம். இது ஒரு திண்மம், அதாவது அதுக்கு நீளம் அகலம் உயரம் இருக்குது. அப்போ இதை சொல்றது வந்து 3வது பரிமாணம், 3 பரிமாணம். நாங்கள் வாழ்கிற உலகம் வந்து இந்த 3 பரிமாணங்களை கொண்டதா இருக்கு. இப்போ டைமும் இருக்கு ஒரு பரிமாணம், நாங்கள் டைமை பற்றி இப்போ கதைக்கல. நீளம் அகலம் உயரம் 3 பரிமாணம். அப்போ ஒரு 2 குத்தை கனெக்ட் பண்ணினால் ஒரு லைன், அது ஒரு பரிமாணம். இப்படியாக லைன்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கொண்டு போனால் அது 2 பரிமாணம், அது ஒரு பிளேன், ஒரு தளம். இப்படி பல தளங்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி கொண்டு போனால் 3 பரிமாணம் வருது. அங்கே நீளம் அகலம் உயரம் இருக்கிறது, 3 பரிமாணம். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக விளங்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாழ்கிற உலகம், நாங்கள் காண்கிற காரியங்கள் எல்லாம் 3 பரிமாணத்தில் இருக்குது, 3 டைமென்ஷன். அப்போ முதல் பரிமாணத்தில் ஒரு கோடு இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னா இந்த 2வது பரிமாணத்தில் ஒரு தளம் வந்து இந்த 1வது பரிமாணத்தை கட்டுப்படுத்துது. அதாவது இந்த ஒரு லைன் வந்து எப்படி அது மூவ் பண்ணினாலும் அது ஒரு தளத்தில் தான் அது இருக்கலாம். அதாவது the first dimension line, சிலாக்க டிமென்ஷன் சொல்றது, நான் டைமென்ஷன் சொல்றேன். the first dimension a line is controlled by and therefore is in and controlled by the second dimension a plane. இந்த செகண்ட் டைமென்ஷனுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் மூவ் பண்ணும். இங்கே எப்படி லைன் ஒன்று மூவ் பண்ணினாலும் அது 2 டைமென்ஷனுக்குள்ள தான் இருக்கும், அது 3 டைமென்ஷனுக்குள்ளே வரும். ஆனால் நேரடியாக பார்க்கல ஒரு லைன் வந்து ஒரு 2 சிங்கிள் டைமென்ஷன், அது வந்து எப்படி மூவ் பண்ணாலும் அது ஒரு 2 டைமென்ஷனுக்குள்ள தான், ஒரு பிளேனுக்குள்ள தான் அது மூவ் பண்ணும். அதாவது வந்து ஒரு லைனை, ஒரு 1 டைமென்ஷனாக இருக்கிற லைனை டைமென்ஷன்ல இருக்கிற பிளேன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, 2 டைமென்ஷன்ல இருக்கிற பிளேன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்குள்ள தான் இது அடங்குது. அது மாதிரி இந்த 2 பரிமாணத்தில் 2 டைமென்ஷனாக இருக்கிற ஒரு பிளேன் வந்து அது எப்படி மூவ் பண்ணினாலும் அது ஒரு 3 டைமென்ஷனுக்குள்ள தான் அடங்குது. அப்போ 3 டைமென்ஷன் வந்து 2 டைமென்ஷன் உள்ளதை கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. 2 டைமென்ஷன் உள்ளது வந்து 1 டைமென்ஷனில் உள்ளதை கட்டுப்படுத்துது. நான் சொல்றது தெளிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்போ ஒரு டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் 3 டைமென்ஷனுக்குள்ளதான் 2 டைமென்ஷன் இயங்குது, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. 2 டைமென்ஷனுக்குள்ள தான் 1 டைமென்ஷன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த 3 டைமென்ஷன் உள்ள இந்த கியூபிக்கல் வேர்ல்டு, அதாவது முப்பரிமாணம் 3 டைமென்ஷன் உலகத்தை கட்டுப்படுத்துறது யார்? இந்த 4th டைமென்ஷன். இந்த 4th டைமென்ஷன் தான் காணப்படாதவை என்று நாங்கள் சொல்றோம். காணப்படுகிறவைகள் எல்லாம் 3 டைமென்ஷனுக்குள்ள இருக்கு. இப்போ நாங்கள் காண்கிற காரியங்கள் எல்லாம் 3 டைமென்ஷன். நாங்கள் ஒன் டைம் சில வேளை நாங்கள் ஒரு படத்தை பார்க்கல ஒரு பிளேன்ல இருக்குது,
ஆனால் அதுவும் வந்து ஒரு 3 டைமென்ஷன் படத்தை தான் நாங்கள் 2 டைமென்ஷனுக்கு இருக்கிறோம். நாங்கள் காண்கிறது எல்லாம் 3 டைமென்ஷனாக தான் இருக்கு. அப்போ இந்த 3 டைமென்ஷன், அந்த 4th டைமென்ஷன் என்று சொல்றது வந்து அது காணப்படாதது. அது காணப்படாத காரியம்தான் இந்த 4வது பரிமாணம் 4th டைமென்ஷனுக்குள்ள அடங்குது. அதைத்தான் நாங்கள் சொல்றது வந்து ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் கிங்டம். இந்த 4th டைமென்ஷனுக்கு வந்து உருவம் இல்லை. 4th டைமென்ஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆளுகை, ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். அப்ப நாங்கள் சொன்னோம் 2 பரிமாணம் வந்து ஒரு பரிமாணம் வந்து 2 பரிமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கு. 2 பரிமாணம் ஒரு பரிமாணத்தை கட்டுப்படுத்துது. அது மாதிரி 3 பரிமாணத்துக்குள்ள 2 பரிமாணம் அடங்கி இருக்குது. அந்த 3 பரிமாணம் 2 பரிமாணத்தை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி இந்த 4வது பரிமாணம், அதுக்குள்ளதான் 3 பரிமாணங்களும் அடங்கி இருக்குது. அதுதான் 3 பரிமாணங்களையும் கட்டுப்படுத்துது. இந்த 3 பரிமாணங்களை தான் நாங்கள் காணலாம். 4வது பரிமாணத்தை நாங்கள் காண முடியாது. அது ஆவிக்குரிய உலகம். அப்ப இன்னொரு விடயத்தை நான் இதுல சேர்க்க விரும்புகிறேன். இதோட சேர்ந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மனுஷன்ல என்ன இருக்கு? ஒன்று சரீரம் இருக்கு, அடுத்தது மனம் இருக்கு, அடுத்தது ஒரு ஸ்பிரிட் இருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள. நாங்கள் மனுஷர்கள், நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவிக்குரிய ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் மனுஷன். ஆனபடியால தான் நாங்கள் ஆவியா இருக்கிற தெய்வத்தை கடவுளை வழிபாடு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறபடினால இப்ப நாங்கள் எல்லாரும் ஒருவரோட ஒருவர் தொடர்பாடல் செய்யறோம். இந்த 1958 61 ஹார்ட்லியில படிச்ச குரூப்ஸ், மற்ற வேற யாரும் ஜாயின் பண்ணி இருக்கிற ஆட்கள், நாங்கள் ஒருவரோட ஒருவர் இப்ப நாங்கள் நிகழ்நிலையில, அதாவது இப்படி ஒரு ஆன்லைன்ல நாங்கள் தொடர்பு கொள்றோம். நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரீரம் இருக்கிறபடினால, நாங்கள் 3 பரிமாணத்தில் செயற்படுறபடினால 3 பரிமாணத்தில் இருக்கிறவர்கள் 3 பரிமாணத்தில் இருக்கிறவர்களோட தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆனால் இதே போல ஒரு 4வது பரிமாணம் இருக்கு. அந்த நான் சொன்ன இந்த 4வது பரிமாணம் தான் ஆவிக்குரிய உலகம். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 3 காரியங்கள் இருக்கு: பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஸ்பிரிட் இருக்கு. நான் இந்த நீங்க கதைச்ச இதை பற்றி ஒரு கொமெண்ட் சொல்றதுக்கு, நீங்கள் உங்களோட என்ன கத்தர் அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னீங்க. ஆனா அது சும்மாயே நாங்கள் எங்கட பாட்டிலேயே நினைச்சு செய்து கொண்டு போனா, அதாவது இப்ப நாங்க கடவுளை நம்பினால் எங்களுக்கு வழி வருமென்று நினைச்சால் அது நடந்து கொண்டு போகும். என் வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்லுவேன். ஆனா நான் அதை இப்படி உங்களை போல திங்க் பண்ணி இதண்ட சொல்லுறதுக்கு லிஸ்ட் போட இல்லை. ஆனா நியாயமா சொல்லலாம். ஏனென்றா உங்களை போல இப்படி இந்த ஆமி சுடுபடக்குள்ள முதல் போனவன் சுடுபட்டு பின்னால போன நாங்கள் தப்பினது, அப்படியெல்லாம் கணக்க இன்சிடென்ட் நடந்திருக்குது. மற்றது இப்படி கணக்க சொல்லலாம். அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஆயிடும். ஆனா அது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ற ரிலிஜனுக்கு நீங்கள் அதை நம்பிக்கையா சொல்றீங்க. நாங்கள் வணங்குற கடவுளுக்கு அதை நம்பிக்கையா சொல்றேன். அதுதான் இந்த வித்தியாசம். ஆனா அதுக்கு இப்ப நாங்கள் இதுதான் எந்த கடவுள், இது உங்களோட கடவுள்ன்னு நாங்க புரிச்சு பார்க்க இல்ல. ஒரு ஒரு சூப்பர் பவர்ன்னு வச்சு கொள்ளுங்களேன். அந்த சூப்பர் பவரை நாங்க நம்பினால் அது கட்டாயம் நடக்கும்ன்றதுதான் அந்த இது. இது இப்ப நான் சொன்னது 4th டைமென்ஷன், 4வது பரிமாணம், ஆவிக்குரிய பரிமாணம். ஆவிக்குரிய பரிமாணத்துல பல வல்லமைகள் இருக்கு. நாங்களும் ஆவிக்குரியவர்கள். அப்ப நாங்களும் அதுல செல்வாக்கு செலுத்த வேணும். அதே நேரத்தில் இப்ப நான் சொல்ற இந்த நம்பிக்கையை பற்றி, கடவுள் நம்பிக்கையை பற்றி நான் சொல்றேன் என்னென்னா, எங்களுக்கு பல காரியங்கள் எங்களுக்கு எது சரிபில்லைன்னு தெரியாதபடியால, எங்களுக்கு சகலம் அறிந்த
சர்வ வல்லவராயிருக்கிறவர்கிட்ட அந்த காரியத்தை விட்டு அவர்கிட்ட சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லிக்கல எங்களுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது தான் கருத்து. இல்லாட்டில் நடக்கும். ஆனால் எல்லாம் நடக்கிற எல்லா காரியமும் சில எங்களுக்கு நன்மை பயக்காது. அதைத்தான் நான் இப்போ இப்போ என்னுடைய லைன் ஆஃப் தாட் வந்து முழுக்க பைபிள் இருக்கிற வெளிப்படுத்தலோட சேர்ந்ததாக இருக்குது. நான் ஒரு கடவுளை தான் விசுவாசிக்கிறேன். அவரை இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அவரை அணுகி அவரை கிட்டி சேர்ந்துதான் என்னுடைய அனுபவம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் ஷேர் பண்ணினேன். ஆனால் இது பொதுவான, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவான இது. மற்றது இப்போ ஒன்று பார்த்தா என்னென்னா, இப்போ கடவுள் இருக்கிறார் தானே, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் முகதாட்சண்யம் செய்கிறவர் இல்லைன்ற. அதாவது அவர் வந்து தனக்கு தன்னை பிடிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு தான் செய்வார் என்று இல்லை. அவர் எல்லாருக்கும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிகிறவர். அவற்றை ஆசீர்வாதத்தை பிறகு உண்மையாக எங்களுக்கு ஒருத்தருக்கும் தகுதி இல்லை. எங்களோட சொந்தத்தில் அவருடைய இதில் சிவபுராணத்தில் சொல்லியிருக்கு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று. அப்போ அவருடைய அருள் எங்களுக்கு வேணும், அவரை வணங்குறதுக்கு. அவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேணும், அவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்கிறோம் என்னென்றாலும் உங்களுடைய சித்தப்படி நடக்கட்டும். அவருடைய சித்தம் இல்லாமலும் வல்லமையான காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்காதுன்றதான் எங்களுடைய கருத்து. எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை அவர் செய்யட்டுக்கும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. சுலோசனா இல்ல, எதுவும் என்னென்றால் இப்ப எது நடந்தாலும் அது எங்களுக்கு நன்மைக்கிட்டே நாங்க எடுக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு கோட்பாட்டோடு இருந்தோம் என்றால், இப்ப இது இப்படி நடந்தா அது எங்களுக்கு நன்மையாத்தான் முடியும் என்றால், அதை நன்மைய நாங்கள் பார்த்தோம்னா அது நன்மையாத்தான் வரும். நான் இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரம் எத்தனையோ பிளாக்குகள் எல்லாம் வந்துச்சுது. இப்ப எங்க நிக்கிறதுன்ற ஸ்டே பண்ற இடம் கூட சிக்கல் போல கிடந்தது இருக்கா. ஆனால் ஏதோ ஒரு வழியா தண்ட பாடல ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு போச்சுது. அது இப்ப லிஸ்ட் பண்ணி கொண்டு போனா பெரிய ஒரு லிஸ்ட். ஆனா எங்கேயோ போய் எதிர்பார்க்காத ஆக்களோட நின்று எதிர்பாராத ஆக்களை சந்திச்சு அவைகளோட இருந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டேன். பேட்டிகுலோவுக்கு போய் யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே பார்க்க வேண்டிய ஆக்களை பார்த்து, இந்த இவரை கூட பார்த்தேன் நான். யார் என்ன பேர், தேவரனை கூட பார்த்தேன். அப்ப அப்படியெல்லாம் நடந்துச்சுது. அதுக்குள்ள இவர் சரத் வந்து அங்க வந்து நின்றபடியா அவரையும் பார்த்தேன். ஆனா ஒன்றுமே பிளான் பண்ணல, சும்மா போனேன்னா. ஆனா எல்லாம் தண்ட பாட்டுல வடிவா நடந்துச்சுது. நடக்கிற எல்லாம் எங்களுக்கு நன்மை கண்டே எடுத்தோம்டா, பாசிட்டிவா திங்க் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தோம்னா நல்ல பாட்டிலேயே நடந்து கொண்டு இருக்கும். நான் வேலை செய்து கொண்டிருந்த காலத்துல கடைசி நேரத்துல மார்க்கமாவில வேலை செய்யக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு நிலைமை வந்தது. அப்ப என்னோட கூட வேலை செய்த இன்னொரு டிரெக்டர் சொன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே பேசாம விட்டுட்டு நீ வா மினிஸ்ட்ரிக்கு. அப்ப மினிஸ்ட்ரிக்கு போனேன். ஆனா அதை பாசிட்டிவா தான் நான் எடுத்தேன். நான் ஏனென்றா தற்சமயம் அங்க இருந்து இன்னும் பிரச்சனைகளை இதண்டுபடாம மினிஸ்ட்ரிக்கு போனா கூட நல்லா வருமெண்டா, அதுவும் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதுக்களால தப்பியாச்சு. இல்லையண்டா அவங்க என்னென்னலாம் செய்து வைப்பாங்க எங்களை இதன்றதுக்கு மாட்டி வைக்கிறதுக்குன்றது. அப்படி அந்த மெட்ட பக்கமா நாங்கள் அது நல்ல பக்கத்தை பார்த்தோம்னா சரியா வருமென்றதுதான் என்ற இது. நான் பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை கோட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் உண்டு. All things work together for good to them that love God and are called according to his purpose என்று இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, ரெண்டு பேரும் உண்டத்தான் சொல்றோம், நீங்க இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றீங்க. இன்னொரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதுவே எல்லாம் உண்டுதான். சரி, இன்றைக்கு எனக்கு ஒரு பாபிக்யூ இருக்குது.
புட்டளி ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாபிக்யூ. ஏற்கனவே நான் லேட் என்றபடியா நான் போயிட்டு போறேன். வாங்க ஆனால் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்குள்ள இல்ல நான் எனக்கு கதைக்கலாம். எனக்கு இப்ப 12:30 மணி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மிஞ்சி நீத்திர முழிச்சு கொண்டிருக்கேன். அது காணும். மிகவும் நன்றி. மிக்க நன்றி வேலுப்பிள்ளை. மற்றது 2 hours Thank ஆச்சு. அதனுடைய இதோட நிப்பாட்டுறது நல்லது நினைக்கிறேன். நன்றி வேலுப்பிள்ளை. Thank you. Thanks, Prabhupada. Nice seeing you after a long time. Om. Bye-bye. Thank you, everyone. Bye 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 bye. Thank you, George. Thank you. Bye-bye. Okay. அப்போ இந்த சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அப்போ இந்த ஃபோர்த் மனுஷன் வந்து சரீரம், மனம், ஆவி இருக்கு மனுஷனுக்கு. மூன்றும் இருக்கு எல்லா மனுஷனுக்கும். இப்போ சரீரத்தை நாங்கள் காணலாம். எங்களுக்கு மனம் உண்டு இருக்கு. மனத்தில் தான் எங்களுடைய சிந்தனைகள் இருக்கு, எங்களுடைய உணர்வுகள் இருக்கு, எங்களுடைய தீர்மானங்கள் இருக்கு மனதில். ஆனால் அதே மாதிரி நாங்கள் ஒரு ஸ்பிரிட் பீயிங்காகவும் இருக்கிறோம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் பைபிளே ஆதாரமாக கொண்டவை. அதே நேரத்தில் அதை என்னன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ இந்த 4வது பரிமாணம் ஆவிக்குரிய பரிமாணம். இப்போ நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கல, நாங்கள் ஆவிக்குரிய உலகத்திலேயும் நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் வெறும் சரீரம் மாத்திரம் இல்லை, 3 பரிமாணம் மாத்திரம் கொண்டவர்கள் அல்ல. அப்போ நாங்கள் ஆட்கள், மனிதர்கள் வந்து இந்த 4வது பரிமாணத்தை விளங்கி கொண்டோம் என்றால், இந்த 4வது பரிமாணத்துக்கூடாக 3வது பரிமாணத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். 4வது நாங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள காணக்கூடாத ஒரு ஆவி இருக்குது, ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த 4th டைமென்ஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பியர், அதை நாங்கள் கொஞ்சம் அபிவிருத்தி செய்கிறதுனால நாங்கள் 3வது பரிமாணத்தில் மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் சொல்கிறோம் ப்ரேயர் என்று சொல்லி, ஜெபம். இந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஜெபம் என்று சொல்கிறோம். நீங்கள் வழிபாடு என்று சொல்லலாம், அல்லது பலவிதமாக கும்பிடுற என்று சொல்லலாம். பலவிதமான வார்த்தைகள் வெறும் மதங்கள், சமயங்களில் பாவிக்கப்படுது. இப்போ நான் சொல்கிறது கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, எல்லா மதங்கள்லையும் இருக்குது. நாங்கள் இந்த 4வது பரிமாணத்தில் நாங்கள் காரியங்களை செய்து 3 பரிமாணங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரலாம். இதை நாங்கள் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த 3வது பரிமாணத்தை கட்டுப்படுத்துறது, வழிநடத்துறது 4வது பரிமாணம். இந்த 4வது பரிமாணத்தில் தான் கடவுள் இருக்கிறார். இப்போ நீங்கள் சிலர் கடவுள் இல்லை என்ற கொள்கை உள்ளவர்களும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக இருக்கிறார். அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நாங்கள் அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதால தான் அவரை தெரியும். ஆனால் இப்படி விசுவாசிக்கிறோம் என்றால் அவரை பற்றிய வெளிப்பாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரெவலேஷன், வெளிப்படுத்தல் கிடைச்சிருக்கிறபடினால நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். நாங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால அவரோட தொடர்பு கொள்ளுகிறோம். அவரோட தொடர்பு கொள்றதுனால மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவரை கடவுள் நம்பிக்கை இல்லாமலே ஒரு மனுஷன் ஆவியாக இருக்கிறபடினால அந்த மனுஷனால் 3 பரிமாணத்தில் மாற்றம் ஏற்படுத்த முடியும். இப்போ நான் சொல்கிற காரியங்களை செய்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை அவசியம் என்று இல்லை. என்ற மனுஷன் ஆவியாக இருக்கிறான். இந்த ஆவிக்குரிய 4வது பரிமாணத்தில் தான் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் செயற்படுகிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் மூலமாக 3வது பரிமாணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எப்படி என்று நான் சும்மா ஒரு உதாரணத்தை இப்போ சொல்கிறேன். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னம் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் வந்திருந்தார்கள் வெளிநாட்டில் இருந்து. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த வடக்கில் இருக்கிற கிரேப்ஸ் குரோயிங் ஏரியாஸுக்கு போய் அந்த கிரேப்ஸ் தோட்டக்காரரோட கதைக்க வேணும், அந்த இடங்களை பார்க்க வேணும். அப்போ அந்த டைமில் நான் விசாரித்து பார்த்தேன், உரும்புராயில் நிறைய கிரேப் ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ உரும்புராய்க்கு போனோம். ஆனால் உரும்புராய்க்கு போனால் எங்களுக்கு ஒரு டைம் அறிமுகம் கிடைக்கல, சும்மா தான் தேடி போனோம். கிரேப்ஸ் தோட்டங்கள் உள்ள இடத்துக்கு போனோம். அந்த கிரேப்ஸ் கிரேப்ஸை நட்டு அதை தோட்டக்காரர்கிட்ட போனால் ஒரு தோட்டத்துக்குள்ளேயும் போக முடியலை. தோட்டத்துக்கு வெளியில் போனால் பார்த்தோம், இந்த தோட்டத்துக்கெல்லாம் உயரமாக வேலிக்கு கிடுகால கட்டி வைத்திருக்கிறார்கள். மாங்காய் பூட்டு உள்ளுக்காக வேலை செய்கிறார்கள், ஆனால் பூட்டு போட்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் ஏன் என்று விசாரித்தோம். அவர் சொன்னால், ஒரு தடவை நாங்கள் உள்ளுக்கு வர விட மாட்டோம். ஏன்னா நல்லா கிரேப்ஸ் காய்ச்சிருக்கு அந்த நேரம். அவர்கள் சரியான பாதுகாப்பு தேவை, கிரேப்ஸ் சரியான விலை.
அப்போ அதை யாரும் களவெடுத்து கொண்டும் போகலாம். அப்போ அதுக்கான பாதுகாப்பு. ஆனால் பார்க்கக்கூட முடியாது. என்னாச்சுன்னா இது கிரேப்ஸ் தோட்டத்தில் கிரேப்ஸ் செய்கையில் ஆர்வம் உள்ளாக்கள் வந்திருக்கணும், இதை பார்க்க வந்து அவை என்னென்றால் அவைன்ற கொள்கை என்னென்றால் இந்த ஆட்கள் இந்த கிரேப்ஸை பார்த்தால் அது வந்து கண்ணூறு பட்டுடும். ஈவில் ஐ. அதுக்கு வேற ஒரு சொல்றவே என்னென்று கண்ணூறு, அதாவது இந்த பார்வை. நாவூர். இப்போ நாவூர் நாவூர் வந்து வாயால பேசுறது. ஒரு காரியத்தை பார்த்து இது நல்லா இருக்கு, இது நல்ல டேஸ்டா இருக்கு, இப்படி இருந்தால் நல்லது, அப்படி ஆசைப்படுறது. நாவால பேசுறது நாவூர்னு நினைக்கிறேன். கண்ணால பார்க்கிறது, பார்த்து அதை பிரமிக்கிறது தெரியப்படுறதா சொல்லுங்க. திருஷ்டி. அப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு உண்மை என்னென்றால் அப்படி ஆட்கள் பார்த்த உடனே ஆவிக்குரிய அந்த 4வது பரிமாணத்தால 3வது பரிமாணத்துல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இங்க எங்களுடைய ஏரியாலேயே செய்வினை செய்கிற ஆட்கள் இருக்கணும். ஒரு பிரசித்தமான ஆள் இருக்கிறார். எங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல. யாரும் அங்க போய் அந்த நேரத்துக்கு இங்கே எங்க பிறனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 வீலர்கள், மோட்டார் பைக்குகள், ஹயர்ஸ் வேனுகள், கார்கள் எல்லாம் நிற்கும். பிஸியான ஆள் அவர். ஏனென்றால் அவர்கிட்ட ஆட்கள் வந்து வசியம் செய்கிறது, செய்வினை செய்கிறது, அப்படியான காரியங்கள். ஏன் இவ்வளவு ஆட்கள் அவரை தேடி வரையினம் என்றால் அவர் செய்கிற காரியங்கள் பலிக்குது. உடனே நடக்காட்டில் வாக்கள் வராயினும் கணக்க காசு செலவழிக்கணும். அப்போ நான் அவர்கிட்ட வந்து ஒருவரை சந்தித்தேன். சும்மா அவரோட கதைச்சேன், ஏன் உங்க போனீங்கள் என்று. அவர் சொன்னார், தனக்கு மன சமாதானம் இல்லை, அமைதல் இல்லை, இப்போ அவர்கிட்ட போனோம். இப்போ அவர்கிட்ட போன உடனே என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவர்கிட்ட போனோம். போன உடனே அவர் சொன்னார், எனக்கு 500 ரூபா காசு வையுங்கோ, அப்போதான் என்னுடைய தெய்வம் பேசும் என்று. அவர் சொன்னார், நான் இன்றைக்கு 500 ரூபா கொண்டு வர இல்லைன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் செய்யலாது, நீங்கள் போயிட்டு வாங்க உண்டு. அப்போ அவர் என்ன கேட்டார், இங்கே சமாதானம் அமைதி தேடி போகலாம்னு சொல்லி. அப்போ நான் அதற்கான வழியை அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அதனுடைய தான் அவரை சந்திக்க எனக்கு வழி வந்தது. அப்போ என்ன நடக்குது என்றால் இந்த 4வது பரிமாணம், இந்த ஆவிக்குரிய உலகம் இந்த முப்பரிமாண உலகத்தில தாக்கத்தை, மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ நாங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டால், சரியான விதத்தில் நாங்கள் ஆவியா இருக்கிறோம் மனுஷன். ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு செயற்பட்டோம் என்றால் நாங்கள் பல விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில பல சாதனை படைக்கலாம், நாங்கள் முன்னேறலாம், விருத்தி அடையலாம். இந்த 4வது உலகத்தில் செயற்படுறதுக்கான சில காரியங்கள் ஒன்று நாங்கள் சொல்றது தரிசனங்கள், சொப்பனங்கள் என்று, விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். இது வந்து எங்களுடைய கற்பனையால், எங்களுடைய இமேஜினேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். சில உதாரணங்களை சொல்லிக்கல விளங்குறது லேசு. நான் 1977ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு போனேன் ஒரு கால். என்னுடைய சகோதரியுடைய திருமணத்துக்கு முன்பு ஷாப்பிங் செய்கிறக்கா, பட்டு சாரி ஷாப்பிங் செய்கிறக்கா நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் பலாலியிலிருந்து பிளேனில் போய் திருச்சிக்கு போய் ஷாப்பிங் செய்துட்டு அப்புறம் விரைக்கில் ராமேஸ்வரத்தில் கப்பலால் வந்தோம். அதான் ஒருக்கா நான் வெளிநாட்டுக்கு போனது 77ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நான் ஒரு நாளும் வெளிநாட்டுக்கு போகலை. அப்போ நான் இப்போ நான் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தேன். பிறகு நான் சுமிட்டோமோ உண்டு ஜப்பானீஸ் கம்பெனியில் கொழும்பில் வேலை செய்யல. 83ல் ஒரு ஃப்ரெண்டை சந்தித்தேன் கொழும்பில். அந்த ஃப்ரெண்ட் வந்து யார் என்றால் அவர் ஒரு இங்கிலீஷ்மேன். அவர் லிங்குவிஸ்டிக்ஸில் ஒரு ஸ்காலர். லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற பாஷைகளை பற்றி படிக்கிற ஒரு பாடநெறி. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் லிங்குவிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவர். அவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்தக்கான காரணம் என்னென்றால் அவருக்கு மாலதீவுக்கு போய் மாலதீவு பாஷையில் கொஞ்சம் படிக்க வேணும்ண்டு. அவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு என்னென்றால், நீங்கள் எந்த பாஷையில பேசினாலும் அவர் லிங்குவிஸ்டிக் ஸ்கிரிப்ட் இருக்கு. லிங்குவிஸ்டிக் ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஒரு மொழி, ஒரு எழுத்து. அதில் நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டு ஃபொனட்டிக்கலி அந்த சத்தத்தை கேட்டு அவரால் எழுத முடியும். எழுதி போட்டு திருப்பி அதை பார்த்து நீங்கள் பேசின மாதிரியே வாசிக்க இருக்க முடியும். அவர் 80ஆம் ஆண்டுலேருந்து ஸ்ரீலங்காவில் இன்றைக்கும் இருக்கிறார். ஒரு தமிழ்களை தான் மேரி பண்ணி கொழும்பில் இருக்கிறார். அப்போ நான் அவரை சந்தித்தேன். 80ஆம் ஆண்டுலேருந்து அவர் கொழும்புக்கு வந்தாலும் அவர் எனக்கு சிநேகிதனான அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஒரு நாள் அப்போ அவர்கிட்ட வீட்டை போனேன். வீட்டை போய் அவரோட நல்ல சிநேகிதம் ஆயிட்டேன். இடைக்கிட்ட வீட்டை போய் சந்திக்கிறான். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேறு. அவர் பிறந்தது கனடாவில். ஆனால் அவர்கிட்ட தாய் தகப்பன் பிரிட்டிஷ் பீப்புள். கனடாவில் வேலை செய்தபடியால் அவர் ஒரு கனடியன் பாஸ்போர்ட் ஹோல்டர். ஆனால் இப்போ மேரி பண்ணிக்கிறார் ஒரு ஸ்ரீலங்கன் லேடி. அதால் அவர் ஸ்ரீலங்காவில் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு அவருக்கு வீசா எடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அவர் மால்டீவ்ஸுக்கு போய் இந்த திவகி லாங்குவேஜ், மால்டிவியன் லாங்குவேஜில் ரிசர்ச் செய்தார்.
அப்போ நான் அவர்கிட்ட போனால் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டார். அந்த செக்ஷனுக்கு என்ன கூட்டிக் கொண்டு போனால் மால்டீவ்ஸில் இருந்து, மாலத்தீவுல இருந்து சகல விஷயங்களும் அங்கே இருக்கு. அவருக்கு அந்த மால்டீவ்ஸில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அதான் 80ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு அப்புறம் ஸ்ரீலங்காலேயே நின்றுட்டார். இப்போ மால்டீவ்ஸுக்கு நடுலும் போய் வாருவார். அவர் ஒரு திவேகி இங்கிலீஷ் திவேகி டிக்ஷனரியை ஒன்று கம்பைல் பண்ணி அதால் மால்டிவியன் கவர்மெண்ட் அவருக்கு பெரிய ஒரு ஆனர் கொடுத்து அவருக்கு செய்தவர். ஏன்னா அவர் அவ்வளோ திவேகி பாஷையை படித்து ஒரு இங்கிலீஷ்மேன் ஒரு டிக்ஷன், அப்புறம் சாரி அதை சுருக்கமாக சொல்லுவோம். அப்போ அவர்கிட்ட போன உடனே அவர் மால்டீவ்ஸ் லாங்குவேஜில் புக்ஸ் வச்சிருக்கிறார், மால்டீவ்ஸை பற்றிய கணக்கு படங்கள் வச்சிருக்கிறார், அந்த ரூமுக்குள்ள மால்டிவியன்ஸ் மேப்ஸ் வச்சிருக்கிறார், அங்கே இருக்கிற ஒவ்வொரு அட்டால் ஒவ்வொரு எல்லா டீட்டெயிலும் வச்சிருக்கிறார். அப்போ நான் அவரோட போய் கதைச்சிட்டு போனோடனே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, மால்டீவ்ஸுக்கு ஒருக்கா போகணும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே எனக்கு ஒரு மால்டீவ்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, ஒரு தீவு கூட்டம், ஏன் நான் அங்கே ஒருக்கா போயிட்டு வரையலாம், எனக்கு அப்படி ஒரு விருப்பம் வந்தது. அப்போ நான் மால்டீவ்ஸை பற்றி வாசிக்க தொடங்கினேன். மால்டீவ்ஸை பற்றிய அப்போ கூகுள் எல்லாம் இல்லாட்டி சுகமா தேடலாம். அந்த நாட்களில் மால்டீவ்ஸை பற்றி சில விவரங்கள் இவர்கிட்டையும் கேட்டு மால்டீவ்ஸை பற்றி அறிந்தேன். மால்டீவ்ஸுக்கு போகணும்னு எனக்கு ஒரு விஷன், மால்டீவ்ஸுக்கு போகிறேன். அது எனக்கு ஒரு பேஷனாக போயிட்டு இருக்கா, மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வரணும் அப்படி ஒரு விருப்பம் வந்தது. நான் மால்டீவ்ஸுக்கு இதுவரை 2 முறை போயிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போனது 83ல் தனியாக போனேன். அப்போ நான் இந்த விதமாக மால்டீவ்ஸுக்கு போகணும்னு விரும்பி மால்டீவ்ஸை பற்றி பார்த்து அப்படி ஒரு விருப்பம் வந்து என் ஸ்பிரிட் ஹியூமன் ஸ்பிரிட்டா இல்லை மால்டீவ்ஸுக்கு போகணும். நான் ப்ரே பண்ண துவங்கினேன். ப்ரே பண்ணிக்கல, யார்கிட்ட ப்ரே பண்ணுறோம்? காட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிட். அப்போ அவரும் ஆவியாக இருக்கிறார். நாங்கள் ஹியூமன் ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட்டோட இன்டராக்ட் பண்ணுறோம் ப்ரேயரில். அவர்கிட்ட கேட்குறோம், அவருக்கு எங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறோம், ஒரு வாஞ்சி, ஒரு விருப்பம். அப்போ அப்படி இன்னொரு பைபிள் வசனத்தை நான் இடைக்கிட சொல்லுவேன். என்னோட நான் இப்போ கூட பைபிள் தான் வாசிக்கிற எல்லாத்திலும் பார்க்க ஒரு பைபிள் வசனம் இருக்கு, டிலைட் thyself also in the Lord and he shall grant thee the desires of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளிச் செய்வார். எனக்கும் கடவுளுக்கும் இடையில, ஆண்டவருக்கும் இடையில நல்ல வெரி இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் அவரோட அடிக்கடி கதைக்கிறேன், நான் அவரோட இன்டராக்ட் பண்றேன். நான் தேவைகளை மாத்திரம் கேட்கறது இல்லை, அவரை வழிபாடு செய்கிற, ஆராதிக்கிற, அவரோட இன்டராக்ட் பண்றேன். அப்போ நான் இப்படி மால்டீவ்ஸுக்கு போகணும்னு இருக்க என்னுடைய பாஸ் என்ன கூப்பிடுறார், என் ஜப்பானீஸ் பாஸ் கூப்பிட்டு சொல்றார், மிஸ்டர் ஷிமிசு கூப்பிட்டு சொல்றார், ஒரு கால் மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வாங்கோன்ட்டு சொல்றேன். எனக்கு ஷாக்காக போயிட்டு, ஏன்னா நான் எனக்கு ஒரு இன்டென்ஸ் டிசைர், ஒரு தீவிரமான ஆர்வம் வந்து எனக்குள்ளே ஒரு விஷன், ஒரு தரிசனம் மாதிரி, என் ட்ரீமும் விஷனும் ஒருக்கா மால்டீவ்ஸுக்கு போகணும்னு அந்த நாட்களில் மால்டீவ்ஸை பற்றி படித்து கொண்டு இருக்க. அவர் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் போக சொல்ல இல்லை. நான் வேலை விஷயமா ஜப்பானுக்கெல்லாம் போய் வந்திருக்கிறேன். ஆனால் இவர் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார், ஒருக்கா மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வாங்கோ, அங்கே இருக்கிற இந்த 20 அட்டால்ஸையும் லிங்க் பண்ணுற ஒரு டெரிஸ்டோரியல் மைக்ரோவேவ் சிஸ்டம் ஒன்று போட இருக்கணும். அதுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்கிறதுக்கு ITU, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்து கொண்டு இருக்குது. நீங்கள் மால்டீவ்ஸுக்கு போய் இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும். இதை கேள்விப்பட்ட உடனே பெரிய கஷ்டம் ஆயிடும். மால்டீவ்ஸுக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். அப்போ நான் பிறகு என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் ஜேசுதாசன் நாங்கள் எல்லாம் கதைச்சு, நான் இன்றைக்கு மால்டீவ்ஸுக்கு போயிருக்காட்டில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோமோ தெரியாது. அதை ஏன்னு அடுத்ததாக சொல்கிறேன். முதல் மால்டீவ்ஸுக்கு போன கதையை சொல்கிறேன். அப்போ நான் மால்டீவ்ஸுக்கு ஆஃபீஸ் கணக்கில், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் எங்களுக்கு நிறைய ட்ராவலர்ஸ் செக் தந்து நானும் இன்னொரு ஆளும் 2 பேராக போனோம். எப்படியாவது மால்டீவ்ஸுக்கு போய் எவ்வளோ நாளாவது நின்று எவ்வளோ காசு செலவழிச்சாவது இந்த ITU ப்ரிப்பேர் பண்ணின இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்ற ஒரு காப்பியை எடுக்க வேணும். இந்த காப்பியை இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ண போயிடும். எங்களுக்கு அதிൻ്റെ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தேவை என்னென்னா, சுமிட்டோமோ இஸ் ட்ரேடிங் கம்பெனி, எங்களோட ஓன், நான் சுமிட்டோமோக்கா வேலை செய்கிறேன். சுமிட்டோமோ எங்களோட ஓன் கம்பெனிஸே ஒரு 25 கம்பெனிஸ் இருக்குது. அதை விட வேறு கம்பெனிஸ் இருக்குது, சுமிட்டோட ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ். யார் இந்த ப்ராஜெக்ட் ஒரு காம்படிட்டிவ் பிட் ஒன்று கொடுக்கலாம் எல்லாம் வேர்ல்டு வைட் டெண்டரால் தான் இப்படி அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறது. இப்போ டெக்னிக்கல் ஸ்பெக் வெள்ளனை கிடைச்சா இந்த டெக்னிக்கல் ஸ்பெக்குக்கு மோஸ்ட் காம்படிட்டிவான, சூட்டபிளான
ஒரு டெண்டர் ப்ரொபோசலை யார் கொடுக்கலாம்னு சுமிட்டோமா பார்த்து, சுமிட்டோமா கம்பெனிஸோட வேலை செய்கிறது, வெள்ளனே ப்ரொஜெக்டை வெள்ளனே நேரம் கிடையாது. ஏன்னா டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்ணின உடனே அட்வர்டைஸ் பண்ண உடனே டெண்டர் க்ளோசிங் டேட்டுக்குள்ளே இருக்கிற காலம் காணாது வேலை செய்கிறதுக்கு. அப்போ நானும் வேறு இன்னொரு ஆளும் போனோம் எங்கே மால்டீவ்ஸுக்கு. அப்போ மால்டீவ்ஸுக்கு போய் அங்கேயும் போய் பெரிய ஒரு மிராக்கிள் நடந்தது. என்னென்னா அங்கே போக முதல் சண்முகராஜாட்ட அந்த டைமில் டைரக்டர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் எங்களுக்கு சொன்னார், அங்கே மால்டீவ்ஸில் டெலிகாமுக்கு பெருசாக இருக்கிறார் கந்தசாமி, ஈஸ்வரன் கரவட்டி, ஒரு என்ஜினியர். அவர் ஸ்ரீலங்கன் டெலிகாமில் இருந்துட்டு குமாரசூரியரோட பொழுவுப்பட்டு கொண்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மால்டீவ்ஸுக்கு போய் அங்கே வேலை செய்கிறார். அவரை போய் சந்தி கொண்டு வேற ஒரு இன்ட்ரடக்ஷன் தந்தார். இப்போ போய் கந்தசாமியை சந்தித்தோம். கந்தசாமி சொன்னார், இது பெரிய இது இன்னும் ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடலாது, ஐ ஆம் நாட் சப்போஸ் டு ஸ்பீக் அபவுட் இட்னு முதல் சொன்னார். ஓகேண்டு நான் போய் அங்கே ஹோட்டலில் செக்இன் பண்ணி நேராக அவர்கிட்ட ஆஃபீஸுக்கே போனோம். பிறகு நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்க பாயிண்ட் பீட்ரு இப்படியெல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்க சொன்னார். ஓகே, நீங்கள் இருக்க என் வீட்டை வாங்க, நான் லஞ்சுக்கு வரைக்கல அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து காட்டுறேன்னுட்டார். பார்த்தால் அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டினார். காட்டின உடனே அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தா எங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இப்போ நான் அவரை கேட்டேன், இதில் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து தருவீங்களாண்டா. ஐ எம் நாட் சப்போஸ் டு டூ தட்ன்றார். நீங்கள் டஸ்ட் வச்சு பாருங்க, இந்த வீட்டில் வச்சு பாருங்கன்றார். நான் இப்போ கேமரா கொண்டு வந்தேன். நான் சொன்னேன், இந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணி கொண்டு போகிறேன், ஃபிலிம்ஸை எவ்வளோ ஃபிலிம்ஸ் எவ்வளோ ஹாசஞ்சொலிக்காக அர்த்தம். அவர் சொன்னார், இல்லை உங்களை பார்க்க பேத்தட்டிக்காக இருக்குது, நீங்கள் படம் எடுக்க வேண்டாம், ஃபோட்டோ காப்பி எடுத்தால் பிரச்சனை, வெளியில் எடுத்தால் யாரும் சொல்லி கொடுத்துருவாங்க, இவங்களை யாரோ படம் எடுத்து கொண்டு போயிட்டாங்க, யாருக்கு காப்பி கொடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனபடியால் யோசிச்சுட்டு சொன்னார். அடுத்த நாள் சொன்னார், நாங்கள் இப்போ அவர்கிட்ட விட்டே இருக்கிறோம், காலையிலேருந்து பின்னேற மாட்டோம், இந்த இதில் பார்த்து தேவையான பார்க்க சொன்னார். உங்களை பார்க்க எனக்கு அனுதாபம் இருக்குது, உதவியம் உண்டு, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க ஸ்ரீலங்காவுக்கு. என்னட்ட அவர்கிட்ட செட்ஸ் இருக்குது, இன்னும் டெண்டர் ஆஃபிஷியலாக ஃப்ளோட் பண்ணல. சொன்னார், நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போங்க, நான் அடுத்த கிழமை ஸ்ரீலங்காவுக்கு வரேன், உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறேன், எங்களோட ஆஃபீஸ் அங்கேலாம் கேட்டார். நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அப்போ டக்குன்னு நாங்கள் அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ணி கொண்டு கொழும்புக்கு வந்துட்டோம். அதான் லாஸ்ட் ஃப்ளைட். கொழும்புல ராயர்ஸ் வாங்கிட்டு நான் கொழும்புல இருந்தேன்டா, நான் இந்த அத்துல்கோட்டையிலேருந்து வரல, நான் டிரைவ் பண்ணி தான் ஆஃபீஸுக்கு போகிறேன். நான் பொருளையில் அன்றைக்கு போன ஆக்களை எல்லாம் நிப்பாட்டி தமிழ் ஆக்களை எல்லாம் கொடுத்து மேர்டர் பண்ணி எரிச்சது. அன்றைக்கு மார்னிங் 7:30க்கு நான் அத்துல்கோட்டையிலேருந்து வெளிக்கிட்டு இருந்தால் ஜூலை 25th நான் அன்றைக்கு கட்டாயம் பிடிபட்டிருக்கலாம். ஏனென்றால் அப்போ எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. அன்றைக்கு ஜூலை 25th நான் இருக்கிற வீட்டில் எங்களுடைய ஏரியாவில் ராயர்ஸ் வாங்கிட்டு பொருளையில் முதல் நாள் இரவுண்டு தெரியாது. அப்போ நான் டிரைவ் பண்ணி போய்க்கல பிடிபட்டிருந்திருக்கலாம். ஆனால் நல்லவேளை நான் மால்டீவ்ஸுக்கு போயிட்டேன். எங்களோட ஆஃபீஸ் 3 வெஹிக்கிள்ஸ் தமிழாக்கள்கிட்ட இருந்த 3 வெஹிக்கிள்ஸ் எரிஞ்சு போச்சு. என்னகிட்ட இருந்த கார் தான் நான் கராஜில் கொடுத்துட்டு போனேன். நான் டிரைவர்கிட்ட சொன்னால் கராஜில் போட சொல்லி சில விஷயங்கள் செக் பண்ணுறதுக்கு. அதால் இந்த வெஹிக்கிள் தான் தப்பினது. அப்போ நான் என்னதை சொல்கிறேன்னா, அப்போ மால்டீவ்ஸுக்கு போனோம். மால்டீவ்ஸுக்கு பாருங்க, அப்போ மால்டீவ்ஸுக்கு போகணும்னு எனக்கு ஒரு டிசைர் இருந்தது. அது எனக்குள்ள ஒரு விஷன், ஒரு ட்ரீம். மால்டீவ்ஸுக்கு போகணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மால்டீவ்ஸ் ஒரு 1 hour லிட்டில் ஓவர் 1 hour ஃப்ளைட். ஏன் இந்த மால்டீவ்ஸை நான் போய் பார்க்கக்கூடாது? மால்டீவ்ஸுக்கு இருக்கா அது நான் மால்டீவ்ஸுக்கு போய் என் மால்டீவ்ஸ் அப்போ மாலைத்தீவுக்கு தான் அந்த முறை போனேன். அப்புறம் நானும் ஒய்ஃபும் போக்கில் சீ பிளேனில் வேறு ஐலண்டுக்கெல்லாம் போனாங்க. இப்போ கிட்டடியில் போனாங்க, இப்போ ஒரு 10 yearsக்கு முதல். ஆனால் அந்த முறை போகைக்குள்ள நாங்கள் மாலைக்கு மாத்திரம் நான் மாலையை சுற்றி நடந்தேன். சின்ன ஐலேண்ட், ஒரு பக்கத்துலேருந்து மெட்ட பக்கம் சுற்றி அப்படியே கடற்கரையாலே மெரைன் டிரைவர் நடந்து மெட்ட பக்கத்தால் சுற்றி அதை இடத்துக்கு வரலாம். அதுக்குள்ளே இப்போ 75,000 1 லட்சம் பேர் சனம் இருக்குது. சரியான க்ரௌடட் பிளேஸ். ஆனால் மால்டீவ்ஸை பற்றி எனக்கு பல விஷயங்கள் இருக்குது. நான் இந்த ஃபோரமில் நான் அதை ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு மால்டீவ்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்போ அந்த மால்டீவ்ஸை பற்றி போகணும்ன்ற ஒரு டிசைர். இப்போ நான் சும்மா சில விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு ஒரு கால் ஒரு விருப்பம் வந்தது. இந்தியாவுக்கு போயிருக்கிறேன், திருச்சிக்கு போயிருக்கிறேன், சென்னைக்கு போயிருக்கிறேன். ஒரு கால் இந்தியா முழுக்க ஒருக்கா போகணும்னு விருப்பம் வந்தது. அப்போ நான் என் ஸ்பிரிட்ல ஒரு டிசைர், ஒருக்கா இந்தியாவுக்கு ஒருக்கா பார்க்கணும். அப்படி நான் அதை பற்றி பொண்டை பண்ணி கொண்டிருக்கேன், என் மனதில் சிந்திச்சு கொண்டிருக்கேன். இந்தியாவுக்கு போகணும், வேறு இடங்களுக்கு போகணும்னு. எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்து வேறு ஒரு டீமோட நாங்கள் கொழும்பில் 1986 ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. 3rd வேர்ல்டில் இருக்கிற கிறிஸ்டியன் லீடர்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து BMACHல பண்டார் நாயக்கா மெமோரியல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சினாங்க. இப்போ அந்த கான்ஃபரன்ஸில் 3rd வேர்ல்டு கண்ட்ரி லீடர்ஸ், இந்தியாவில் இருந்து, நேபாளில் இருந்து, பங்களாதேஷில் இருந்து, அப்படி எல்லா இடத்துலேருந்தும் கிறிஸ்டியன் லீடர்ஸ் வந்தவன். இப்போ அவையோட சில விஷயங்களை நாங்கள் காய்ச்சினாங்க, சில ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணினாங்க இந்த கான்ஃபரன்ஸ். இது ஒரு 6 நாள் கான்ஃபரன்ஸ்.
நானும் அந்த கான்ஃபரன்ஸில் ஈடுபாடாக அப்புறம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் சுமிட்டோமோவில், ஆனால் ஈடுபாடாக இருந்தேன். இப்போ அது முடிய நான் யோசித்தேன், இப்போ எனக்கு இந்தியாவிலேருந்தெல்லாம் ஆட்கள் வந்தவை, இந்தியாவுக்கு போக முடியாது எனக்கு ஒரு விருப்பம் வந்து. இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்த ஆட்கள் சிலர் தங்கள் இடங்களுக்கு போய் இந்த கான்ஃபரன்ஸில் தான் பெனிஃபிட்டட் ஆனதுன்னு சொல்லி அவைக்கு ஒரு யோசனை வந்தது, தங்களோட ஊர்லேயும் இந்த கான்ஃபரன்ஸஸை நடத்தணும் என்று கோஆர்டினேட் பண்ணி எனக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனால் இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணின ஆட்கள், அதை ஸ்பான்சர் பண்ணுற ஆட்கள்லாம் எல்லாம் பே பண்ணினேன், டிக்கெட்ஸ் எல்லாம். நான் கொலம்பில் பாம்பேக்கு போய், பூனேக்கு போய், ஹைதராபாத்துக்கு போய், விஜயவாடாவுக்கு போய், சென்னைக்கு போய், பெங்களூருக்கு போய், எல்லா இடத்துலையும் ஃப்ளை பண்ணி, எல்லா இடம் இந்தியன் ஏர்லைன்ஸில் ஃப்ளை பண்ணி போய் நாங்கள் 4 பேர் போனாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து ஹவு டு ஃபைனான்ஸ் த நீட்ஸ் ஆஃப் த தேர்ட் வேர்ல்டு சர்ச். இது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சில ஆட்கள் அதை பற்றியெல்லாம் சேலஞ்ச் பண்ணியெல்லாம் என்னோட கதைச்சவன். ஹவு டு ஃபைனான்ஸ் த நீட்ஸ் ஆஃப் த தேர்ட் வேர்ல்டு சர்ச். நான் என்ன ஷேர் பண்ணுன்னு நான் இப்போ சொல்ல இல்லை, பட் by God's grace I had some wisdom and something stuff to share there. எல்லா இடத்துலையும் நான் இதான் ஸ்பீச் என்ற மெயின் டாபிக். இன்னொரு டாப்பிக்லேயே நான் ஸ்பீக் பண்ணினேன், அது முக்கியமான ஒரு டாபிக் தான், இவாஞ்சலிசமை பற்றி. ஆனால் அப்போ நான் பார்த்தேன் இந்த இடங்களுக்கு போகணுன்ற ஒரு விருப்பம் வந்தது. I was able to go to these places. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பெருமைக்காக சொல்ல இல்லை, எல்லா இடமும் போகணும் இப்படித்தான். ஸ்வீடனுக்கு போயிருக்கிறேன், நோர்வேக்கு போயிருக்கிறேன், ஆம்ஸ்டர்டாமுக்கு ஒரு 3 முறை போயிருக்கிறேன், ஜெர்மனிக்கு 3 முறை போயிருக்கிறேன், இங்கிலாந்துக்கு போயிருக்கிறேன், கனடாக்கு 2 முறை போயிருக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 முறை போயிருக்கிறேன், சேஷல்ஸுக்கு போயிருக்கிறேன், இஸ்ரேலுக்கு போயிருக்கிறேன், குவைட்டில் போய் 1 month ஒரு அங்கே சர்ச்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் பெர்மிஷனோட நடக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கான சர்ச், அங்கே போய் ஒரு 1 month அங்கே ஷேர் பண்ணினான். கிரீஸுக்கு போயிருக்கிறேன், டர்க்கிக்கு போயிருக்கிறேன், ஒன்றும் போனதுக்காக சொல்லலை, சிங்கப்பூருக்கு பல முறை போயிருக்கிறேன், தாய்லாந்துக்கு 3 முறை போயிருக்கிறேன், மலேசியாவுக்கு 2 முறை போயிருக்கிறேன், ஈஸ்ட் மலேசியாவுக்கு போயிருக்கேன். அப்படி எல்லா இடமும் போகிறக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நான் இந்த டிக்கெட் செலவழிச்சு போகலை, என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எல்லா இடமும் அநேகமாக போனது ஒரு கிறிஸ்டியன் பர்பஸுக்காகத்தான். ஆனால் இப்போ சவுத் கொரியாவுக்கு எல்லா இடமும் அப்போ என்னத்தை நான் சொல்கிறேன்டா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஈஸி வழின்னு நான் சொல்ல இல்லை. இப்போ சிலர் சொல்கிறது பாசிட்டிவ் திங்கிங் உண்டு. இது பாசிட்டிவ் திங்கிங் மாத்திரம் இல்லை, அதில் பின்னணியில் சேர்ப்படுறது வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு. அப்போ இந்த 4th டைமென்ஷனில் ஸ்பிரிட் வேர்ல்டால் நாங்கள் 3 டைமென்ஷன்ஸில் காரியங்களை மாறுதல் செய்யலாம். ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று விசுவாசம், ஃபெய்த். இப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, whatsoever things you desire, when you pray, you believe that you have them and you shall have them. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஃபெய்த். நான் கிறிஸ்டியானிட்டியில் நான் வந்து முதல் ஒரு பைபிள் வசனத்தை வாசித்து தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்த ஒரு ஃப்ரெண்ட் இந்த பைபிளில். அதுலேயும் சொல்லியிருக்கு இப்படித்தான், whosoever believes in him என்று தான் சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவன் அவனும். நாங்கள் அந்த விசுவாசிக்கல எங்களோட ஹியூமன் ஸ்பிரிட்டில் நாங்கள் விசுவாசிக்கல, அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டால் நாங்கள் கனெக்ட் பண்ணப்படுகிறோம் காட் ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி, காட்ஸ் கடவுளின் ஆவியோட. கடவுளின் ஆவி அவர் யார்? அவர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் முடியும், முடியாதது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 4th டைமென்ஷனுக்குள்ளால நாங்கள் செயற்பட பழகணும். நாங்கள் 3 டைமென்ஷனுக்கு மாத்திரம் செயற்படுவோம் என்றால் நாங்கள் எல்லாரை பற்றியும் பரிதவிக்கப்படுற ஒரு ஆளாக இருப்போம். ஏன்னா எங்களோட கண்கண்ட காட்சி, எங்களோட உலக அனுபவம், எங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம் தான் எங்களை பாதிக்கும். ஆனால் நாங்கள் இந்த 4th டைமென்ஷனுக்குள்ளே நாங்கள் போவோம் என்றால், ஆண்டவற்ற ஆவியானவர் கிரியை செய்கிற இதில் எங்களோட ஆவியும் அதில் ஈடுபடுத்தினோம் என்றால் கணக்க மாற்றங்கள் நடக்கும். இப்போ வேலுப்பிள்ளை அறிமுகம் செய்யக்குள்ள சொன்னார், சிதம்பர பிள்ளை 83ஆம் ஆண்டு இனக்கலவர நடந்த பொழுது அவர் எல்லாரும் வெளியில் போனது, அதனால் அவர் பருத்தித்துறைக்கு வர தீர்மானித்தார், வெளியில் வேற இல்லைன்ட்டு. நான் அதுக்கான ரகசியத்தை உங்களுக்கு, அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி சுமிட்டோமோவில் வேலை செஞ்சாங்க, பல விவர ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. நாங்கள் 83 ரயர்ஸ் வரைக்கும் நாங்கள் செய்து வந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரிண்டி ஓயா ப்ராஜெக்ட் உண்டு. கிரிண்டி ஓயாண்டு ஒரு ஆறு இருக்குது இலங்கைன்ற மிகவும் தெற்கு பகுதியில் ஹம்பாந்தோட்டைக்கு அங்கால ரிமோட்டான ஒரு இடம். அங்கே ஒரு இரிகேஷன் ஸ்கீமுக்கு அந்த டைமில்
நாங்கள் ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் எங்களுக்கு சப்கன்ட்ராக்டராக எங்களுக்கு பெரிய ஒரு வாட்டர் இரிகேஷன் ஸ்கீமுக்கு ஒரு கேட்ஸ், அந்த ஹாய்ஸ் பண்ணுற கேட்ஸ், ரேடியல் கேட்ஸ், வெவ்வேறு விதம் இப்பெல்லாம் மறந்து போனேன் இன்ஜினியரிங். அந்த கேட்ஸ் 3 விதமான கேட்ஸ் அங்கே நாங்கள் ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஃபேப்ரிகேட் பண்ணவில்லை அங்கே வச்சு சைட்டில் வச்சு. அதுக்கான ஹாய்ஸ் எல்லாம் நாங்கள் தான் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து அந்த கேட்ஸை லோ பண்ணுறது, ரேஸ் பண்ணுறது, அதுக்கான லிமிட் சுவிட்சுகள், அதுக்கான கண்ட்ரோல் பேனல்கள் எல்லாம் மர்ஷிமாண்டு ஒரு சுமிட்டமோட வேலை செய்கிற ஒரு கம்பெனி ஜப்பானில் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே கொண்டு வந்து இன்ஸ்டலேஷன் நடந்துட்டு கேட்கல ரயர்ஸ் வந்துட்டுது. அப்போ நான் ரயர்ஸ் வேறு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ரயர்ஸுக்குள்ள திரும்பி வேலைக்கு வந்துட்டேன். திரும்பி வேலைக்கு வந்து நான் கெதியாக வந்துட்டேன். எல்லாரும் ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கல நான் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்து நான் அங்கே திசமராம ரெஸ்ட் ஹவுஸில் இருந்து கொண்டு நான் கிரிண்டியோவுக்கு ஒரு நாள் காலையம் விடனே லஞ்சையும் கட்டிக்கொண்டு ஜப்பானீஸ் என்ஜினியர்ஸோட வெஹிக்கிள்ஸில் நாங்கள் போயிடுவோம். நாள் முழுக்க அங்கே வேலை செய்து விட்டு இரவு தான் வருவோம். இரவு வந்தால் இந்த ஜப்பானீஸ் என்ஜினியர்ஸ் வந்து இவங்க பியர் குடிச்சு கொண்டிருப்பாங்க, கதைச்சு கொண்டிருப்பாங்க தங்களுக்கு இல்லை ஜப்பானீஸில். அப்போ நான் தான் அவங்களோட சேர்ந்த ஒரு ஸ்ரீலங்கன் எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப். எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் கோஆர்டினேஷன், ப்ரொஜெக்ட் சம்மந்தமான கல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொறுப்பு தான். அப்போ நான் வந்து என்ன செய்வேன், பேசாமல் இருந்து பைபிளை வாட்சி கொண்டு ப்ரே பண்ணி கொண்டு இருப்பேன். அப்போ நடந்த என்னடா 83 ரயர்ஸ் வந்தாப்புல நான் திரும்ப கொழும்புக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிற பின்னேரத்தில் என்ற நாளும் என்னோட வெஹிக்கிள் இருந்தது. வெஹிக்கிளில் தமிழாக்கள் இருந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குற வெறு ஒழுங்க, வெறு லேனு, வெறு ரோட்டா, எங்கே வீடு எரிஞ்சிருக்கு, எங்கே ஆக்கள் வீடு விட. அப்போ ஆக்கள் எல்லாம் இன்னும் ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் இருக்கணும். அது சுற்றி பார்க்குறது பார்த்து போட்டு என் மனதுக்கு வந்த எண்ணம் என்னென்றால், இனி இந்த நாட்டில் தமிழனுக்கு எதிர்காலம் இல்லை. என்னோட அவ்வளோ அழிவை நான் பார்த்தேன். எங்கெங்கே போகலாமோ எல்லா இடமும் போய் பார்த்தேன். கொட்டையனாவோ, மோதரையோ, வல்லவத்தையோ, பம்பளை எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். தமிழாக்கில் இருந்த ஏரியா அழிவுகள் எல்லாம் நேராக பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் சுற்றி எனக்கு என்னோட வெஹிக்கிளும் கம்பெனி கணக்கு, பெட்ரோலும் கம்பெனி கணக்கு. எனக்கு பின்னேரத்தில் சில சர்ச் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபாடு இருந்து அதை விட வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் பின்னேரத்தில் சுற்றி பார்க்குறது. அப்போ பார்த்துட்டு அப்போ நான் இந்த திசாமராம ரெஸ்ட் ஹவுஸுக்கு போகும் முதல் என்னோட படித்த சில இன்ஜினியரிங் பேட்ச்மே சிங்கப்பூரில் இருக்கணும். அவையோ கான்டாக்ட் பண்ணி காய்ச்சேன்னு, என்னடாப்பா என்ன செய்யலாம்னு. அவன் சொன்னால் சிங்கப்பூருக்கு உடனே வா, எல்லாம் இங்கே வேலை எடுக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வா, கொஞ்சம் காசு கொண்டு வா, வேலை கிடைக்கும் மட்டும், சம்பளம் வேறு மட்டும், சீவிக்கிறதுக்கு காசு வேணும், அதுக்கு காசை கொண்டு வா, மற்றும்படி எல்லாம் இங்கே வந்தேன்னா எங்களோட நிற்கலாம், வேலைக்கு நாங்கள் உடனே எல்லாம் பார்க்குறோம், இங்கே எடுக்கலாம் வேலை என்று சொன்னாங்க. கொஞ்சம் பேர் இருந்தவை என்னோட, என் பேட்ச்மேட்ஸ், ஜூனியர் பேட்ச்மேட்ஸ் எல்லாம் இருந்தவை. ஒரு கட்டுப்பட்ட என்ஜினியர்ஸ் ஒரு குரூப் இருந்தது. அவை சொல்லிச்சுன்னா வந்தால் வேலை பார்க்கலாம். அப்போ நானும் இனி நாட்டை விட்டு போகணும்னு தீர்மானம். அப்போ நான் அன்றைக்கு, ஆனால் நான் அந்த நேரத்தில் ப்ரே பண்ணி கொண்டு வந்தது, ஆண்டவரை கேட்டது, நான் அப்படி போகிறது ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவர் வழி நடத்துகிறாரா, நான் என்னுடைய சொந்த மனுஷ தீர்மானத்தின்படி செய்ய விரும்பலை. என்னோட மனுஷ தீர்மானத்தின்படி செய்தால் அது பிழைச்சு போகும், சரி வராமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு கிளியர் வேர்ட் தரணும் என்று சொல்லி நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த எனக்கு ப்ரே பண்ணுறேன், நான் ப்ரே பண்ணுறேன். நான் இதிலும் ப்ரே பண்ணிக்கொண்டேன். ப்ரே பண்ணிக்கலே அண்டை பைபிளை வாசிச்சு கொண்டிருக்கேன். ஒரு வசனம் பைபிளில் இருக்குது, அதை வாசித்தேன். எனக்கு தெரியும் அந்த வசனம். ஆனால் அண்டைக்கு அதை எனக்கு எழுதின மாதிரி இருந்தது. ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட், டுவெல் இன் த லேண்ட் அண்ட் என்ஜாய் குட் பாஸ்சர். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள். தேசத்தில் குடியிருந்து, டுவெல் இன் த லேண்ட். இது எப்போவோ கிங் டேவிட் சொன்ன வார்த்தை, எத்தனையோ thousands of இயர்ஸுக்கு முதல். ஆனால் அது அன்றைக்கு எனக்கு அதுதான் the word of God for me. dwell in the land, தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேய்ந்துகள், கர்த்தரை நம்பி நன்மை செய். உடனே இந்த தீர்மானத்தை எல்லாம் மாற்றிட்டேன், போகிற இல்லை. அப்போ நான் அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். முந்தி நான் சொல்கிறேன், நான் நாட்டை விட்டு போக மாட்டேன், இந்த நாட்டில் ஆண்டவர் என்ன வச்சுக்கிறாரு. ஆனால் இந்த டைமில் போக என்ற சொந்த இடத்துல தீர்மானித்தேன். அப்பா அம்மா சொல்லிச்சுன்னா சந்தோஷப்பட்டுச்சுன்னு, நான் இங்கே போனால் கொஞ்சம் உழைக்கலாம், அப்படிதான் அவை பார்ப்பினோம். எனக்குண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க, எனக்குண்டு ஒரு சொந்தமாக ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், கொஞ்சம் காசு இருக்கும் என்று தேவ ஹாப்பி. தங்களுக்கு கொண்டும் அவைக்கு தேவையில்லை, எனக்கு என்ன பெட்டி நினச்சினேன். போக இல்லைன்றோடனே அவைக்கு டிசப்பாயிண்ட். ஆனால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் என்று போக இல்லை. அப்போ இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு மேஜர் டிசிஷன் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டியிருக்கு. நான் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாக்கா ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணலை. அதே மாதிரி தான் 88 டிசம்பரில் இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு சுமிட்டோமில் எனக்கு இன்னும் வேலை செய்கிறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி இருந்து அப்புறம் புது ப்ராஜெக்ட் சமநிலைவா பவர் ப்ராஜெக்ட், ஒரு 120 மெகாவாட் பவர் பிளான்ட், 2 பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சி, சுமிட்டோமோ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், சுமிட்டோமோ மிட்சுபிஷி எல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு ஓடும். நல்ல ப்ரொஜெக்ட்ன்றா நல்லது தானே, என்னோட ப்ரொஜெக்ட்டுக்கு நல்ல காசு வரும்.
இப்போ காசு வரைக்குள்ள ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு சம்பளத்துக்கு நல்ல சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல போனஸ் கிடைக்கும், ஒர்க் இருக்குது, நல்ல ஒர்க். அப்போ நான் இங்கேருந்து வேலை செய்யலாம். ஆனால் அந்த டைம் எனக்கு தெளிவாக டீட்டெயில் சொல்லல, தெளிவாக என் ஸ்பிரிட் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஸ்பிரிட் வந்து எனக்கு ரெவலேஷனை தந்தார். இந்த டைம் நீ கோயம்புத்தூருக்கு போகணும். நானும் ஃபேமிலியும் மூவ் பண்ணி வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு. நாங்கள் அங்கே தொடர்ந்து இருக்கல. ஒர்க் ரிசைன் பண்ணிக்கல. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் ஒர்க் ரிசைன் பண்ணி நல்ல ஒரு வேலை வெளியில் போகிறேன்டா எல்லாருக்கும் ஓகே, ஏன் நீங்கள் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு போகணும்ண்டு. அப்போ நான் சில அனுபவங்களை உங்களுக்கு சொன்னேன். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த 4th டைமென்ஷனில் அப்போ நான் அப்போ நான் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களோட சரீரம் இருக்கு. எங்களோட சரீரத்தில் நல்ல செயற்பாடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவைன்னு. எங்களோட பாடியை ட்ரெயின் பண்ணணும், ஏரோபிக் எக்ஸசைசஸ் செய்யணும், ஹெல்த்தியாக இருக்கிற, வியாதி வராமல் பார்க்கணும், ஹைஜீன். அப்போ அது மாதிரி எங்களோட சரீரம், அது மாதிரி எங்களோட மனத்திலையும் இருக்கு. எங்களோட மைண்ட் புதிதாகணும், ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் என்று சொல்கிறேன். மைண்ட் புதிதாகணும். அதே போல் அது இன்னும் உண்டு, மைண்ட் புதிதாகிறத பற்றி. எங்களோட ஸ்பிரிட்லையும் நாங்கள் இப்போ நீங்கள் மெடிடேஷன் அப்படி வெவ்வேறு காரியங்கள் இருக்குது, யோகா அப்படியான காரியங்களும் மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கான காரியங்கள், ஃபிசிக்கல் ட்ரைனிங்கான காரியங்கள் இருக்குது. நான் இப்போ அதை பற்றி கதைக்கல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், எங்களோட ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் காட் ஸ்பிரிட்டோட இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பில்டப் பண்ணினா, அதை இன்க்ரீஸ் பண்ணினா, அதோட ஒரு நெருக்கமாக வந்தால், நான் சொன்ன கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச்சவர். த டிசைர்ஸ் ஆஃப் யர் ஹார்ட். அதுக்கான அது வேணும் இது வேணும் என்று எல்லாம் விரும்புறதில்லை. எங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு மன நிறைவோட வாழ்க்கை வாழ்கிறோம். அதனுடைய அது வேணும் இது வேணும் என்று, ஆடம்பரம் வேணும் அப்படி இன்னும் கூட வசதி வேணும் என்று கேட்கறது இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம். அப்போ இதில் ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால், நாங்கள் வந்து நான் சொன்னது தானே, இந்த 4th டைமென்ஷன் வந்து 3 டைமென்ஷன்ஸில் மாற்றங்களை ஏற்படுத்துது. அப்போ இந்த 4th டைமென்ஷனில் எடுக்கிற தீர்மானம், இந்த 4th டைமென்ஷனில் ஏற்படுகிற அது, இப்போ நான் சொல்கிறேன் அதில் இமேஜினேஷன். எங்கள்ட இப்போ நான் ஒரு காரியத்தையும் பார்க்கல எப்படி நடக்கிறேன்டா, முதல் வந்து ஒரு ஐடியா வருது. எனக்கு ஒரு ஐடியா வந்து இருக்க, மால்டிவ்ஸுக்கு போயிட்டு வரோம் ஐடியா. பிறகு வந்து அந்த ஐடியா வந்து ஒரு டிசைராக மாறிச்சு, ஒரு விருப்பம் போகணும்ண்டு. பிறகு அது ஒரு பேஷனாக போயிட்டு எப்படியாவது போகணும்ண்டு. பிறகு அதை பற்றிய ஒரு விஷன் மாதிரி, ஒரு ட்ரீம் மாதிரி. நான் பல காரியங்களை என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் சில காரியங்களை ஒரு விஷன் மாதிரி கண்டு, அதாவது விஷன் என்ன, ரியாலிட்டியிலே அது இல்லை, ஆனால் என் மெனக்கண்ணிலே அது தெரியுது எனக்கு. அதேமாரி ட்ரீம்ண்டா கனவில கூட அது தெரியும். அப்போ சில காரியங்களை நச்சுக்கொண்டே படுத்தா கனவிலையும் அது வரும். அப்போ விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், எங்களோட இமேஜினேஷன். அப்போ இது வந்து இருந்து, அப்போ நாங்கள் இதையே பற்றி, இது எங்களுக்கு ஒரு பேஷனாக வந்து இதே சிந்தனையாக இருக்கல. இது வந்து எப்படின்னா, ஒரு கோழி வந்து அடைக்கோழி முட்டைகளை அடகாக்குற மாதிரி, அது முட்டைக்கு மேலே இருக்குது, 22 நாள் இருக்குது, பேஷண்ட்டாக இருக்குது, அது எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. அது என்ன நடக்குது, அந்த குஞ்சு முட்டைக்குள்ள இருக்கிற கரு வந்து வளர்ந்து, அது எம்ப்ரோயா வந்து, அது வந்து கடைசியாக ஒரு குஞ்சா வந்து இன்னொரு கோழியாக வருது. அப்போ அதே மாதிரி நாங்கள் 4வது பரிமாணத்தில் இப்படி பொறுமையோட, விருப்பத்தோட, ஒரு பேஷனோட, ஒரு ட்ரீமோட இருக்கல, அது 3rd டைமென்ஷனில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும், அதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இது இப்போ யோகா ஆக்களுக்கும் அது முடியும், இப்போ ஹிந்து ஆக்களுக்கும் முடியும், புத்திஸ்ட் ஆக்களுக்கும் முடியும். இந்த மந்திரக்காரர் எல்லாம் அவங்க செய்வினை செய்கிற ஆக்கள், வசியம் செய்கிற ஆக்கள் இருக்கணும், அவையெல்லாம் அது நடக்குது, அது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை, அங்கேயும் இந்த வல்லமே இருக்குது. அப்போ அவர்களும் தங்களுடைய அந்த 4th டைமென்ஷனை, அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை அவை ஏதோ ஒரு விதத்தில் டெவலப் பண்ணினோம். அப்போ ஒன்று என்னென்றால், எங்களுக்கு அப்போ நாங்கள் சில நேரத்தில், ஆனால் ஒரு காரியம் என்னென்னா,
எங்களுக்கு ஒன்றின்றையும் அவுட்கம் தெரியாது. அதாவது நாங்கள் சில காரியத்தை விரும்பலாம். இப்போ நான் சில பைபிள் வசனங்களை தான் கூட கோட் பண்ணுவேன் நினைக்கிற. அது பைபிள் ஒரு வசனம் இருக்கு. There is a way that seemeth right unto a man, but the ends thereof are the ways of death. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். செம்மையாக தோன்றுகிறது, செம்மை இல்லை. ஆனால் எனக்கு பார்க்கல அந்த டைம் சிங்கப்பூருக்கு போகிறது தான் நல்ல காரியம் மாதிரி இருந்தது. சரியா, செம்மையாக தோன்றிச்சு. ஆனால் பிறகு நடந்தது நான் சொல்கிறேன். நான் போகலைன்னு சொல்லிட்டேன். நான் அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் என்னிட காசு இருக்கல. அப்பா காசு தந்தவர், அப்பா ஃபிக்ஸட் டிபாசிட்ஸ் எல்லாம் மாற்றி காசு தந்தவர். போயிட்டு வர சொல்லி திருப்பி அப்பாட்ட காசை கொண்டு வந்து கொடுத்தேன். நான் போகலைன்னு அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்போ என்னண்டா, எனக்கு எல்லாருக்குமே செம்மையாக இருந்தது. வெளியில் போனால் உழைக்கலாம், முன்னேறலாம், நல்ல வாழ்வு இருக்குது, அதில் தவறே இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் அது பொருந்துமோ தெரியாது. இப்போ அந்த டைமில் நான் சிங்கப்பூருக்கு போயிடல. ஆனால் அந்த டைமுக்கு அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு போன ஆட்களுக்கு என்ன நடந்தது, சிங்கப்பூரில் சில ஸ்ரீலங்கன் ஆட்கள் வந்து இந்த டெரரிசமுக்கு ஃபண்ட் ரைசிங்கோ அப்படியான ஏதோ காரியங்களெல்லாம் ஈடுபட்டேன்னு சொல்லி அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஒர்க் பெர்மிட் கொடுக்கறத கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், அவர்கிட்ட பேர் சொல்லலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஹார்ட்லி ஆயிட்டான். அவர் போனவர் சிங்கப்பூருக்கு. அவரும் என்ன போல தான் படித்தவர், மொரட்டோலாம் படித்தவர், போனவர். ஆனால் அவர் போக சிங்கப்பூரில் ஒர்க் பெர்மிட் எடுக்கலாம் பற்றி வேலை கிடைச்சாலும். இப்போ அவர் பிறகு மலேசியாவுக்கு போய், தாய்லாந்துக்கு போய் கொஞ்சம் காலம் சென்றது. அவருக்கு ஒரு வேலை மலேசியாவில் கிடைக்க கொஞ்சம் கனகாசு செலவழிக்க வேண்டி ஏற்பட்டது. அப்புறம் அவர் மேரீடு, பிள்ளை இருந்தது, தனியாக தான் போனவர். பிறகு அவருக்கு வீட்டாரெல்லாம் வேறு சோர்ஸஸுக்களால் ஃபண்ட்ஸ் அனுப்ப வேண்டி இருந்தது. ஏன்னா அவருக்கு வேலை கிடைக்காததால். அப்போ சில நேரத்தில் இப்போ எங்களுக்கு ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் யோசிக்கிறேன் என்னன்னா, நாங்கள் ஆண்டவருடைய ஆவியோட, அவரும் ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான், நாங்களும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிட் இருக்கு, அவரோட கனெக்டட் ஆகி அவருடைய வழிகாட்டல். He can speak to us. God speaks to people. என்னோட பலமுறை பேசி இருக்கிறார் ஆண்டவர், நேரடியாக பேசுகிறேன். என் ஹார்ட்ல ஒரு மெல்லிய சிறிய குரல், வித் ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் ஆண்டவர் பேசுவார். பேசக்குள்ள அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியும். அவர்கிட்ட நாங்கள் ஒரு தெளிந்த மனதோட, ஓப்பன் ஹார்ட்டோட, ஆண்டவரே என்ன செய்கிற, இது சரியா, இது பிள்ளையா, இது என்ன, சில காரியங்கள் சரிஃபுல்லாக சொல்ல தெரியாது, அங்கால என்ன அவுட்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அப்போ என்ன செய்யணும்னா, நாங்கள் சும்மா எங்களோட விருப்பத்தையும் நாங்கள் ஸ்பிரிச்சுவலியாக அதை விரும்பி செய்து நடக்கலாம். ஆனால் சில நேரத்தில் அது டிசாஸ்டர்லையும் முடியலாம், எங்களுக்கு தெரியாது. இப்போ நான் விரும்பின காரியங்கள் எங்களுக்கு வாய்க்கும் சில வேளை, ஆனால் அது அந்த நேரம் வாய்க்கக்குள்ள வெற்றி மாதிரி இருக்கும். ஆனால் சில வேளை ஏன் இதுக்கு போகணும்ன்ற மாதிரி, இல்லை ஏன் இது நடந்தன்ற மாதிரியும் எங்களுக்கு வரலாம். ஆனபடியால் எங்களுக்கு ஒரு முக்கியம் என்னென்றால், அதில் தான் முக்கியம் என்னென்றால், எங்களுக்கு 3 காலங்களையும் அறிந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தோட, அவருடைய வழிகாட்டலோட, அவருடைய சித்தம் என்னென்று அறிந்து செயல்படுகிறது முக்கியம். ஏன்னா எங்களுடைய மனுஷன், நாங்கள் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, எங்களுக்கு வரையறை இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியாது, எதிர்காலம் எல்லாம் தெரியாது. அப்போ ஆண்டவர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். அப்போ நாங்கள் 4th டைமென்ஷனுக்குள்ளால ஆப்ரேட் பண்ணி 3rd டைமென்ஷனில் மாற்றங்களை செய்யலாம். அப்போ நாங்கள் ஈவன் அதுக்கு நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் கூட செய்யலாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் மாற்றங்களை செய்யலாம். இந்த சரியாக கனெக்டட் ஆகணும் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில். ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்கு என்னென்றால், இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் கடவுள் இருக்கிறார். நான் கடவுளுக்கு அநேகமாக பாவிக்கிற சொல்லு தேவன் என்று சொல்லி தான் நான் பாவிக்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு கடவுள்ன்றா கூட எல்லாருக்கும் விளாங்க. கிறிஸ்தவ பைபிளில் கடவுள் என்று சொல்லி போட்ட பைபிளும் இருக்குது, ரைவன் என்று சொல்லி மொழிபெயர்த்ததும் இருக்குது, தேவன் என்றதும் இருக்குது. நாங்கள் தேவன் என்று சொல்ல தான் பாவிக்கிறோம். அப்போ கூட தேவன் என்று சொன்னால், அப்போ அவர் எல்லாம் அறிந்தவர்ன்றபடினால அதான் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே மக்கு சித்தமானால், நீங்கள் வழி நடத்தினால், உங்களுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் 3வது பரிமாணத்துக்கு மேலே 4வது பரிமாணத்துக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ 4வது பரிமாணத்தில் செயற்படைக்குள்ள 3வது பரிமாணத்தில் மாற்றங்களை செய்யலாம். இப்போ வியாதிகள் குணமாறுதெல்லாம் அப்படித்தான்.
இப்போ நான் கர்த்தருடைய கிருபையால் நான் சொல்கிறப்போ இதுவரை நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறோம், சுகபலத்தோடு வாழ்கிறோம். வியாதின்றது சரியான குறைவு, வியாதின்றது இல்லை. நான் ஒரு நாளும் எனக்கு சுகயினம்னு சொல்லி சில வேளை கொஞ்சம் களைப்பு இருக்கலாம், காரணம் வேலைகள் செய்கிறதால, ஓடி திரிகிறதால, ஒரு பயணங்கள் செய்ததால சில ஒரு அலுப்பு களைப்பு இருக்கலாமே ஒழிய ஒரு நாளும் எந்த ஒரு வருத்தம் உண்டும் இதுவரை இல்லை. இப்போ வருத்தம் வராதக்கு ஒரு காரணம் என்னென்னா, எங்களோட மனதில் எங்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் என்ன, எனக்கு வியாதியம் வராது, நான் வியாதி படுக்கையில் போக மாட்டேன், நான் செத்து போக மாட்டேன். சில பிள்ளையா அறிக்கை, சில கொஞ்சம் ஏமாற்றத்தில் டிசப்பாயின்மெண்ட்டில் நான் செத்து போனால் நல்லமா இருக்கும்னு ஆக்கள் நினைக்கலாம். யாருக்கும் எல்லா மனுஷருக்கும் அப்படியே எண்ணம் வரலாம், செத்தால ஏன் இருக்கிறேன்னு. ஆனால் அப்படி நினைச்சா பிள்ளை. நாங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற காரியங்கள் நடக்கும். என்ன, நாங்கள் பேசக்குள்ள 3வது உலகத்தில இருந்து 4வது பரிமாணத்தில் மாற்றங்களை கொண்டு வருது. 3வது உலகத்திலேருந்து தான் பேசுகிறோம், எங்களோட வாயால நாவால. ஆனால் எங்களுடைய ஸ்பிரிட்ல இருந்து தான் அது வருது. அது இந்த 4வது பரிமாணத்தில் ஆவிக்கிற உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுது. ஆனபடியாத்தான் நாங்கள் ஒரு நாளும் மாக்களை சபிக்கக்கூடாது. சபிக்கல. நான் ஒரு அனுபவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது, அது ஒரு 250 பைக். எனக்கு ஒரு கிஃப்டாக கிடைச்சது நான் கோயம்புத்தூருக்கு வரைக்கல. அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம். நான் கோயம்புத்தூருக்கு நிரந்தரமாக வர முதல் நான் சுண்ணாத்துக்கு போனேன். இங்கே ஒருக்கா வந்துட்டு போனேன். அப்போ சுண்ணாத்துக்கு போனேன். இங்கே போக்குவரத்தே இல்லை, பஸ்ஸில் போகலாதுன்னா பஸ் ஒன்றும் இல்லை. கூடுக்கு மேலே ஏறி இருந்தால் இல்லை பின்னுக்கு தொங்கி கொண்டு தான் போகணும். சுண்ணாத்துக்கு போனால் 2 பஸ் எடுக்கணும், யாழ்ப்பாணம் போய் எடுக்கணும், இல்லை புத்தூர் போய் எடுக்கணும். சுண்ணாத்துக்கு போனால் 28 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டேன். சுண்ணாத்துக்கு பிரச்சனை இல்லை. சைக்கிளில் விரைக்கல நான் ப்ரே பண்ணி கொண்டு வந்தேன். நான் இப்போ இன்னும் விரைவில் பருத்துறைக்கு நிரந்தரமாக வர போகிறோம். வந்தால் இப்படி சைக்கிள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல மோட்டார் பைக் வேணும். நான் இப்படித்தான் வாழைச்சேனையில் ஒர்க் பண்ணிக்கல ப்ரே பண்ணி ஒரு புது மோட்டார் பைக் கிடைச்சிது, ஒரு கவசாக்கி ஜிடிஓ ஆண்டவர் தந்தார். அங்கே ஓடி திரிகிறதுக்கு அது சர்ச் வேலைக்கா. அப்போ அங்கேருந்து அங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு கொழும்புக்கு வேலை செய்ய வரைக்கும் அது அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ கொழம்பில் வேலை செய்ய வரைக்கும் கார் ஒன்று கம்பெனி தந்துருந்து. இங்கே வந்தாப்புல எனக்கு ஒரு மோட்டார் பைக் வந்தால் காணும்னு மோட்டார் பைக்காக ப்ரே பண்ணினேன். அப்போ ஒரு அன்றைக்கு சுண்ணாத்துக்கு போய் அப்புறம் தெல்லிப்பளைக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங் 5க்கு தான் அங்கேருந்து வெளிக்கிட்டேன். 7 மணிக்கு கர்ஃப்யூ. இப்போ ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓடி கொண்டு வரேன். வெள்ளை வெளிக்கலால் விரைக்கல நான் ப்ரே பண்ணி கொண்டு வந்தேன். கர்த்தாவே எனக்கு ஒரு மோட்டார் பைக் தேவை. நான் இங்கே வரைக்கல எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு பைக் தேவை. என்கிட்ட பைக் வாங்க காசு இல்லை, யார்கிட்டையும் நான் கேட்குற ஆயத்தம் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற காசு பல தேவைகள் இருக்குது. அப்போ அதுக்கு பைக் வாங்குறேன். பைக் ஒரு அத்தியாவசியமான தேவை, ஆனால் எனக்கு அது வாங்குறதுக்கு அந்த காசை ஸ்பே பண்ணிடலாம், வேறு பல தேவைகள் இருக்குது. ப்ரே பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு சண்டே அப்புறம் கொழும்புக்கு போயிட்டு அந்த வீக். அடுத்த சண்டே நான் கொழும்பில் போய் இருக்கிறேன் சர்ச்சில். எங்களோட சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிலீவர் ஒரு ஆள் என்னிட்ட வந்து கேட்டார், சித்தா நீங்கள் மோட்டார் பைக் ஓடுவீங்களான்னு கேட்டார். நான் ஓமன் லைசன்ஸ் இருக்காண்டார். ஓமன் 2002 கொழம்பில் நான் ஒர்க் பண்ண காலத்தில் காரில் தான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன். நானும் பைக் கூட இல்லை. சொன்னார், ஒரு பைக்கை கொண்டு வந்து காட்டினார். ஒரு புது பைக், ஹோண்டா சிபி 250N பைக். இந்த பைக்கை காட்டி பிடிச்சி சொன்னார், சித்தா திஸ் பைக், திஸ் இஸ் மை பைக். அவர் ஒரு பர்கர் ஆள். Now this bike is not mine anymore, it is yours. God spoke to me and told me to give this bike to you. முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். நான் பருத்துறைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு வெஹிக்கிள் வேணும். பைக்கை கொண்டு வந்து காட்டினார். எனக்கு ஒரு பேப்பர் தந்தார். உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், அட்ரஸ் எழுதித்தாங்க. நாளைக்கு இந்த பைக்கை உங்களோட பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தரணும். அந்த பைக் அவருக்கு சரியான விருப்பம். அவர் ஒரு காரம் வச்சுக்கிறார், வாக்ஸ்வேகன் காரை வச்சுருந்தவர். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு அந்த பைக்கை விட விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் 3 தரம் பேசி சொன்னார், சித்தாக்கு இந்த பைக் தேவை, இதை அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு என்ன அவ்வளோ க்ளோஸாக தெரியாது. ஆனால் திருப்பி ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொண்டிருந்தார், மனதில் தந்துட்டார் பைக்கை. அப்போ இந்த பைக்கை நான் கொண்டு வந்துட்டேன். இந்த பைக்கை கொண்டு வந்துட்டு அது எனக்கு சரியான ஹெல்ப்ஃபுல். என்னோட பெட்ரோல் அடிச்சு போட்டு ஓட வேண்டியா நல்ல பைக். யாழ்ப்பாணத்தில் எங்கே போகணும்னாலும் போகலாம். 250 பைக், கொஞ்சம் பெருசு, கம்ஃபர்டபுளான பைக். ஃப்ரீயாக கிஃப்டாக கிடைச்சது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த பைக்கை பிறகு என்ன நடந்துட்டா, 1990 இந்திய இராணுவம் நாட்டை விட்டு போனா போல டைகர்ஸ் வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க இப்போ எல்லா இடமும் பயிரங்கமாக திரியுறாங்க. அவங்க இப்போ எல்லா இடமும் பைக்ஸ் தேடி திரியுறாங்க. தங்களுக்கு பைக்ஸ் தேவை. ஆட்ட பைக்னா எடுத்துகொண்டு போயிடுவாங்க.
அப்போ நான் இந்த பைக்கை கொண்டு என் ஆண் வீட்டை விட்டேன். அவை கொஞ்சம் புலி சப்போர்ட்டர்ஸ், புலி பெரியாக்கள் எல்லாம் அங்கே வரவே அவன் விட்ட பைக்கை விட்டு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி என் அம்மாண்ட தங்கச்சி விட்டோண்டே பைக்கை விட்டுட்டேன். வீட்டை வந்து எடுத்துகிட்டு போனான்னு ஒன்றும் செய்யலை, போயிடும் பைக், நல்ல பைக். பிறகு பார்த்தேன் அங்கே வச்சுருந்துட்டு 3 மாதம் ஓட இல்லை பைக். பிறகு பார்த்தேன் இது சரி வராது, பைக்கை கொழும்புக்கு கொண்டு போகும்போது, கொழும்புக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் பைக்கிலேயே போகும்போது கொழும்பு போனேன். கிளிநொச்சியில் டெலோக்காரங்க பைக்கை பறிச்சிட்டாங்க, என்ன நிப்பாட்டி. பிறகு முதல் விட்டுட்டாங்க. பிறகு நான் இன்னொரு வரையும் கூட்டிகிட்டு போனேன் கொழும்புக்கு பைக்கில். கோயம்பேட்டிலேருந்து சாவச்சேரி போய் அவரையும் ஏற்றி கொண்டு கொழும்புக்கு பைக்கில் ஓடித்தான் போனேன். போகல வழியில் வந்து கிளிநொச்சியில் திருப்பியும் இன்டர்செப்ட் பண்ணி எங்களை மெரியாதை இல்லாமல் கதைச்சு சத்தம் போட்டு அடிபிடிப்பட்டு பைக்கை பறிச்சிட்டாங்க. பறிச்சு கொண்டு போட்டாங்க. டெலோ கொண்டு போக எனக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட்டும் கோவம். இப்போ நாங்கள் ரங்கி நிற்கிறோம் ரோட்டில், என்ன செய்யறோம். ஆனால் இந்த பைக் வந்து ஃபுல்லி கவர்டு, ஈவன் எக்ஸ் ஆஃப் டெரரிசமுக்கு இன்சூரன்ஸ் கவர் எடுத்திருந்தேன் நான் கொழும்பில், ஃபுல்லி இன்ஷூர். அப்போ நான் ரோட்டில் என்ன யோசிச்சோன்னு நடக்கிறோம். நாங்கள் யோசிச்சோம் இந்தியாவில் யாழ்ப்பாண பக்கம் வார இல்லை, இப்போ அங்கே டிப்போ சந்தி கிட்ட தான் எடுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி தெரிஞ்சாங்க தெரியும், டிப்போ சந்தி. நாங்கள் அங்கால முருகண்டி பக்கமாக நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் நடக்கல ஒரு இந்தியன் ஆர்மி குரூப் அங்கே நின்றாங்க. கேட்டாங்க வாட் ஹேப்பன் டு யூ. மை பைக் வாஸ் டேக்கன். கதைச்சு அவங்களோட வெல் ஸ்ட்ராங்காக கதைச்சேன், வெல் ஆவேசமாக தான் கதைச்சேன். ஆனால் அந்த பைக் எடுத்த உடனே என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சரியான கோபம் வந்து டிசப்பாயின் வந்து மரியாதை நான் போதருண்ட டே நீ போதருண்டா என்னடான்னு சொல்லி என்னோட அடப்புடான்னு கதைச்சு பைக்கை பறிச்சிட்டாங்க. 2 பேர் ஒரு பைக்கில் வந்து குறுக்கால விட்டு என்னை நிப்பாட்டி வந்து பைக்கை கொண்டு போட்டாங்க. அப்போ நான் அதில் நின்று சொன்னேன், இப்படிதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை நான் சபிக்கிறேன். நான் சொன்னேன் ஆண்டவரே, இப்படிதான் சொன்னேன், அப்பா இப்படி அப்பான்னு நான் கடவுளை சொல்கிறேன், அப்பா இவங்களை என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ, நான் உங்களோட வேலை செய்கிறேன், உங்களோட ஆள், உங்களோட பிள்ளை, உங்களோட வேலைக்காரன், என்ன இப்படியெல்லாம் மரியாதையினமாக பறித்து பைக்கையும் பறித்து கொண்டு போட்டாங்க. இவங்களை நீங்கள் நியாயம் தீர்க்க மாட்டீங்களோ என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை சபிக்கிறேன் என்று இப்படிதான் சொன்னேன். அப்போ இந்த இந்தியன் ஆர்மி குரூப் வந்தாங்க, வந்து என்னோட கதைச்சு போட்டு சொன்னாங்க என்ன நடந்தது. நான் இப்படி பைக் எடுத்துகிட்டு போட்டேன். அவன் சொன்னாங்க இப்படி, அப்போ பைக் எடுத்தோம்னா விட்டுட்டு இருக்க போறீங்க. நான் சொன்னேன் என் ஒரு ஃப்ரெண்ட் பிரேம்குமார் என்னோட வாழைச்சேனில் வேலை செய்வார், அதுக்கு முதல் மாதம் தான் அவர்கிட்ட வாக்ஸ்வேகன் காரை யாழ்ப்பாணத்தில் EPRLF காரங்க வரதராஜ பெருமாளுடைய ஆக்கள் எடுத்துக்கொண்டு போய் அவர் ஒரு பெரிய கடை வச்சிருந்தேன் அவர்கிட்ட அம்மா. அந்த கடையில் எல்லா விதமான இம்போர்ட்டட் திங்ஸும் இருக்குது ஹாஸ்பிட்டல் ரோட்டில். அப்போ அங்கே ரெண்டு இந்திய IPKF பெரிய ஆக்கள் வரோம், அவங்கள்ட்ட சொல்லி இந்த காரை எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்த நாள் இவர் நல்லூர் அடியால் சைக்கிளில் போய் கொண்டிருக்க பிரேம், அவர் ஒரு என்ஜினியர், வாழைச்சேனை பெர்ஃபெக்ட்ல என்னோட வேலை செய்வார். அவரை சுட்டு போட்டாங்க. இவரும் ஒரு ஃபாதர் ஆஃப் 3 children killed. என்னடா அந்த அவங்களுக்கு கோவத்தில் IPKF மூலமாக அந்த காரை திருப்பி எடுத்து நான் அதை இவங்களுக்கு சொல்லி பிடிச்சேன். எனக்கு மை லைஃப் இஸ் வெரி ப்ரெஷஸ் டு மீ அண்ட் ஐ எம் அ ஃபாதர் ஆஃப் 3 children. I can't afford to get killed. This bike is nothing. I'll go to Colombo and get full insurance. I have insurance. They will pay me for the bike என்று சொல்லி எல்லாம் சொன்னேன். அவன் இல்லை என்று சொல்லி அவங்க வயலஸ்ல எல்லாம் கதைச்சு என்ன கொமாண்டரை போய் சந்திக்க சொல்லி, கொமாண்டர் வந்து டெலோக்காரங்களை கூப்பிட்டு பைக்கை கொடுக்க சொல்லி பைக்கை தந்துட்டாங்க எனக்கு. நான் கொழும்புக்கு போயிட்டு அப்போ என் வைஃபும் பிள்ளைகளும் ஏற்கனவே கொழும்பில் இருக்கணும். அப்போ நான் இங்கே தான் வந்துட்டு கொஞ்ச நாள் அவன் கொழும்பில் நின்றவன். அப்போ நான் திரும்பி கொழும்புக்கு போயிட்டு இவையோட அடுத்த வீக் வாரன் விரைக்கில் கரடிப்போக்கு சந்தியில் கிளிநொச்சியில் இந்த டெலோ கேம்ப் வந்து எல்லாம் டைகர்ஸ் அட்டாக் பண்ணி அதை சூழ்ந்து அட்டாக் பண்ணி அவங்கெல்லாம் எடுத்தவங்க என் பைக்கை. ஒரு தினமும் தப்பு இல்லை. அதில் அந்த லீடர் என்ற பேர் ஏதோ சொன்னவங்க முந்தி செல்வம் என்று சொல்லி எல்லாரையும் சுட்டுட்டாங்க. டைகர்ஸ் வந்து சுற்றி வளைச்சு சுட்டுட்டாங்க. இப்போ முதல் கிழமை நான் ஆண்டவரே இவங்களை நியாயம் தீர்க்க மாட்டீங்களோ, இவங்க சொன்னதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு தானே, இது செய்ததெல்லாம் பார்த்தீங்கள் தானே, சொன்னதெல்லாம் கேட்டீங்கள் தானே, இவங்களை நான் சபிக்கிறேன்னு சொன்னேன் தானே. அடுத்த கிழமை ஒரு தினம் மிஞ்ச இல்லை. அதுக்கப்புறம் நான் இப்போ கவனம், நான் வார்த்தை சொல்றது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் 3rd டைமென்ஷன்லேருந்து பேசுகிற வார்த்தை 4th டைமென்ஷனில் கிரியேட் பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியும், சூழ்நிலைகளை மாற்றும். அதுவும் விசுவாசத்தோட பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இயேசு ஒரு மலையை பார்த்து சொல்றாரு இந்த சீஷர்களுக்கு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். 3 தரம் சொல்லினது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவன் டேர் எனிபடி whosoever English, இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து be removed, பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளங்கள், கடல் இருக்கு, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி, இல்லாட்டி ஸ்பீக் வாயால், நீ சொன்னபடியே நடக்கும். அப்போ சொன்னபடியே நடக்கும் என்று
தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப நாங்கள் பேசல, விசுவாசிக்கல, எங்களுடைய இமேஜினேஷன்ல, எங்களுடைய விஷன், எங்களுடைய ட்ரீம், எங்களுடைய பேஷன், இது மாற்றத்தை ஏற்படுத்தும். தேர்ட் டைமென்ஷன்ல நாங்கள் ஃபோர்த் டைமென்ஷன்ல ஃபங்க்ஷன் பண்ண எங்களுக்கு பழகிட்டோம் என்றால் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். நான் சரியான திக்கான யுத்த காலத்தில் இங்கே இருந்தேன். இப்போ அவர் சொன்னார், ரோய் ரத்னவேலின் அப்பா ரத்னவேல அவரை கொல்லைக்குள்ள நான் ஒரு விட்னஸ். நானும் அவரும் ஒன்றா நடந்து வந்து கொழும்பிலிருந்து வந்து ரோயை கொழும்பு பிளேனில் அனுப்பிட்டு அவர் ட்ரெயினில் வரார், அதே ட்ரெயினில் நானும் கொழும்பிலேருந்து வாரோம். பிறகு நாங்கள் ஒன்றா வாரோம். எங்களோட வெள்ளப்பிரியாட்டி ஒழுங்க சந்தியில் இறங்கி ஒன்றா நடந்து வரைக்கல அவரை நான் கதைச்சு கொண்டு வரோம். கதைச்சு கொண்டு வர அவர்கிட்ட வீட்டுக்கு எங்கட வீட்டை பாஸ் பண்ணோன்னே அவர்கிட்ட வீடு. அவர் 5 minutes என்னோட நின்று கதைச்சவர் கேட்டில். சித்தா ஐ வில் டாக் டு யூ லேட்டர்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கதைப்பார். என்னோட கொழும்பில் நான் இருக்கல என்னை வந்து சந்தித்து என்னோட கதைப்பார், விசிட் பண்ணுவார். என்ன கிட்ட தான் இருந்தவர், ஹெம்டன்ல இல்லை, நானும் பக்கத்தில் இருந்தேன். அப்போ அன்றைக்கு அவரை சுட்டுட்டாங்க. அது பெரிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்போ இதே மாதிரி எங்களை சூழ பல மரணங்களை நான் கண்டிருக்கிறேன். எங்களோட வீட்டில இருந்து காவல்பட்டி சந்தின்னு இருக்கு, அந்த வீட்டிலே ஒரு ஷெல் விழுந்து அந்த வீட்டில இருந்து 4 பிள்ளைகளும் செத்து போச்சுன்னு. அங்கே சிவரத்தின பாட்டான் அவர்கிட்ட கிராண்ட் டாட்டர் தான் என் தம்பி சுவேந்திரன் சிட்னியில் இருக்கிறவர் மேரி பண்ணேன். அவன் என் வீட்டில் ஒரு ஷெல் விழுந்து 4 பிள்ளைகள் செத்துட்டேன் 1995 செப்டம்பரில். அப்போ இப்படி எல்லா காரியம் நடக்குது. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள். நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் இங்கே ஹார்ட்லியில் படிக்கிறாங்க, சிவபிராஜாலையும் படித்து ஹார்ட்லையும் படிக்கிறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறோம். என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். Because we believe in God. And we believe that by believing in God, we can make changes in the third dimension. So, நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட ப்ரொடெக்ஷனு. ஒருக்கா நெல்லியடியில் என்ன பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அவங்களோட கமாண்டரை கொண்டுட்டாங்க. என்ன தெரியும், நான் யாழ்ப்பாணத்துலேருந்து மோட்டர் பைக்கில் எனக்கு முன்னுக்கு வந்து ஒரு செல்வநாயம்ட்டு என்னோட பேப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தவர், ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்த எம்ப்ளாயி. அவரையும் வைஃபையும் சுட்டுட்டாங்க. நான் அடுத்த வாரம் என்ன சுட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நேரம் இருந்தாப்புல நான் என்ன மறைச்சு துவக்க நீட்டிக்கொண்டு நிற்கிறேன். 3 பேர் துவக்க நீட்டிக்கொண்டு நிற்கிறாங்க. அவரை கொஞ்சத்துக்கு முன்னே சுட்டுட்டாங்க. அவரையும் வைஃபையும். அவர் அல்வா மடத்தடியில் இருந்தார். அவருக்கு சரியா சீரியஸ்லி இன்ஜர்ட். இப்போ அவர் கனடாலே தப்பிட்டார். இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலே இருந்து அப்புறம் கனடா போயிட்டார். அப்போ எனக்கு நீட்டிக்கொண்டு வந்தவங்க. ஆனால் என்ன கொண்டும் செய்யலை. எங்களை எல்லாரையும் கொண்டே மகாத்மா தியேட்டருக்குனால ரோட்டில் இருத்தி வச்சுட்டு எல்லாருக்கும் நல்ல அடி வாங்காதவரால் நான் தான். இந்த யுத்த காலம் எல்லாம் இங்கே இருந்த நான் தான் ஒரு ஆமிட்ட அடி வாங்கல. ஸ்ரீலங்கன் ஆமியோ இந்தியன் ஆமியோ அடி வாங்கல. ஆண்டவர் ஆச்சரியமா வழி நடத்துவார். நான் ஒரு விளக்கிலுமே மானிப்பேக்கு போறேன். நான் அங்கே ஒரு லீடர்ஸ், யங் லீடர்ஸுக்கு ஒரு டீச்சிங் ஒரு கிளாஸ் வைக்கிறேன் மானிப்பாயில். அப்போ நான் மோட்டார் பைக்கில் போய்கொண்டிருக்க, நீர்வேலியில் போய்கொண்டிருக்க, இப்போ இந்திய இராணுவம் இருக்கு இங்கே போய்கொண்டிருக்க, எனக்கு என் ஸ்பிரிட்ல, என் மைண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்தது. டோன்ட் ப்ரொசீட். இந்த பைக்கெலாம் போய்கொண்டிருக்கேன். பைக்கை நிப்பாட்டி அப்படியே நின்றுட்டு கேட்டேன், ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்வது? எனக்கு அடுத்த வந்த மெசேஜ், டோன்ட் கோ ஸ்ட்ரைட், ப்ரொசீட் பண்ண வேண்டாம். அப்போ நான் அங்கே மானிப்பேக்கு போகணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கேட்டேன், நான் மானிப்பேக்கு போகணும். வளமையாக கோப்பாச்சந்திக்கு போய், கோப்பாச்சந்தியால் போய், நான் உரும்புரா போய், மருதனா மடம் போய், உடுவில் போய் தான் மானிப்பேக்கு போகிறேன். நான் அப்போ இதுலேருந்து நான் அப்படி போகாமல் இப்படி போகலாம். அவர் சொன்னார், இந்த ரோட்டால் போங்கோ, இது ராஜ வீதியை கடந்து கொண்டு போய் நீங்கள் ஊரழுவில் போய் ஏறுவீங்கள். ஊரழுவில் பராளி ரோட்டில் ஏறி வேலை பக்கமாக திரும்பினீங்கண்டா நீங்கள் வந்து மருதனாமட சந்தைக்கு வருவீங்கள், அங்கே போக தெரியும் தானே. அப்போ நான் அந்த ரூட்டால் போய் ஒரு கொஞ்ச நேரம் இல்லை வெடிச்சத்தங்கள் கேட்குது. பிறகு நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, எனக்கு முன்னுக்கு மோட்டார் பைக்கில் 2 பேர் போயிருக்கணும். அது கொஞ்சம் தூரம், அதுலேருந்து ஒரு நாட் ஈவன் 2 kilometers, 1 kilometer கொஞ்சம் தூரம். நான் நின்ற இடத்துல இருந்து மோட்டார் பைக்கில் வந்து 2 பேரை ஐபிஐக்காக ஒழிச்சிருந்து சுட்டு அவங்க செத்துட்டாங்க. டைகர்ஸ் சஸ்பெக்ட் பண்ணி, இன்னும் இப்படி தானே டைகர்ஸ் சஸ்பெக்ட் பண்ணி யாரையும் அவன் எங்கேயும் சுட்டா அவ்வளோதான். அதுக்கு ஒரு கேட்டு கேள்வி இல்லை, ஒரு இன்கொயரி இல்லை, கொண்டே ஃபியூனரல் வைக்க வேண்டிய அவ்வளோதான். அப்போ அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் அப்படி எல்லா நாளும் நடக்கிற இல்லை. அன்றைக்கு என்ன ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்தது என் மைண்டில். நான் உடனே திரும்பிட்டேன்.
வேற ரூட்டால போயிட்டேன். போய் ஒரு கொஞ்ச நேரம் போக்குள்ளே ஒரு வெடிச்சத்தம். பிறகுதான் அண்டை பின்னேரம் தான் கேள்விப்பட்டேன் இப்படி நடந்தேன். அப்ப எங்களுக்கு ஒன்று விசுவாசம் தேவை. விசுவாசத்தால தான் நான் முதல் பைபிள்ல வாசிச்ச வசனம் வந்து whosoever believes in him, விசுவாசிக்கிறவன் எவனோ உண்டு. இப்போ விசுவாசிக்கிறதால 4th டைமென்ஷனை நாங்கள் காணலாது, 4வது பரிமாணத்தை நாங்கள் காணலாது. ஏன்? அது சடப்பொருள் இல்லை, மெட்டீரியல் வேர்ல்டு இல்லை, அதுக்கு நீளம் அகலம் உயரம் இல்லை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆனால் நாங்கள் மனுஷர், எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. எங்களோட ஆவியால் நாங்கள் 4th டைமென்ஷனில் செயற்படலாம். 4th டைமென்ஷனில் இருக்கிற கடவுளோட, தேவனோட கனெக்டட் ஆகலாம். 4th டைமென்ஷனில் இருக்கிற வேறு கணக்கு வல்லமைகள் இருக்குது. 4th டைமென்ஷன் நாட் ஒன்லி காட், சில நல்ல வல்லமைகள் இருக்குது, சில தீங்கான வல்லமைகள் இருக்குது. நாங்கள் யாரோட கனெக்ட் பண்ணுறோமோ அவை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேணும். அதால் நாங்கள் 3rd டைமென்ஷனில் மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்போ எல்லாத்துலேயும் முக்கியம் வந்து என்னென்னா நாங்கள் விசுவாசிக்கிறது. 4th டைமென்ஷனை கண்ணால் காணலாது. அப்போ கண்ணால் காணலாதுன்ற என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி, அதை நாங்கள் விசுவாசிக்கலாம், நம்பலாம், இல்லாட்டி நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். நாங்கள் அதை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களோட வாழ்க்கை ஒரு நேச்சுரல் நார்மல் லைஃபாக இருக்கு. ஆனால் நம்பினா மாற்றம் நடக்கும். இப்போ நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி நம்பினா எப்படி மாற்றம் நடக்கும். உதாரணங்கள் சொல்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலியாக எனக்கான உதாரணங்கள் சொல்லலாம். 2008 November 1 வந்து என்னுடைய எல்டர் சன்னின் வெட்டிங் கொழும்பில். 2008 1st of November. அப்போ நான் வெள்ளனையே, நான் அதுக்கு முதல் ஆஸ்திரேலியாவுக்கு 3 முறை போய் வந்துட்டேன். ஆனால் இப்போ 2008 நான் விசாவுக்கு அப்ளை பண்ணிக்கல. நானும் வைஃபும் போகிறேன். வைஃபும் முதல் 2 தரம் போயிட்டான். விசாவை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அவங்களும் சைட் பண்ணினாங்க. என்னோட விசிட் விசாவில் போனாக்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவில் இந்த விசிட் விசா எக்ஸ்பயர் பண்ணினா போல் அசைலம் கேட்டுட்டினான். திரும்பி வேற இல்லை. அவன் எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பினான் வெட்டிங்குக்கு ஒரு ஃபியூ டேஸுக்கு முதல். இப்போ நான் கொழும்பில் தான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு டாக்டர், அவர்கிட்ட வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்குறது. அவர் தான் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் அவர்கிட்ட தான் போய் நிற்கிறது. அப்போ அவர் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் தான் கொடுத்துட்டு போனது. விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, எல்லா டாக்குமெண்ட்ஸ் முந்தினாலும் பார்க்க அதிக டாக்குமெண்ட்ஸ், எல்லாம் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு செனேட்டரோட லெட்டர் தந்திருக்கிறார், என்னுடைய சன்னின் ஃபாதர் இன் லோனுக்கு தெரிஞ்சவர். எல்லா டாக்குமெண்ட்ஸோடையும் அப்படி நான் ஒரு நாளும் விசாக்கு அப்ளை பண்ண இல்லை. ஆனால் விசா ரிஃப்யூஸ்ட். அதில் போட்டுக்கிறான், we are not issuing visitor visas to those from the north and east because many who have applied for such visa have come to Australia and asked for asylum, humanitarian இது என்று சொல்லி போட்டுட்டு அதில் போட்டிருக்கிறான். the US State Department, Amnesty International, Human Rights Watch, இந்த 4 ஆர்கனைசேஷன் பேரை போட்டு all these organizations are reporting that there are human right violations by the security forces in the north and east. So we are not giving you the visa. இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிற பெரிய இஷ்யூ இல்லை. நான் முந்தி போயிருக்கேன், எல்லா இடமும் பார்த்துருக்குறேன். எனக்கு ஐ வாஸ் நாட் இதான மகண்ட வெட்டிங்குக்கு போகணும். ஸோ நான் என்ன செய்தேன், ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு இமெயில் அனுப்பினேன். ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட் அண்ட் சேட் தட் த விசா ஹேஸ் பீன் ரிஃப்யூஸ்ட். ஆனாலும் என் மைண்டில் நான் நினச்சிக்கொண்டது என்ன சொல்லுங்க பார்ப்போம், நான் வெட்டிங்குக்கு போவேன், அதுதான் என் ஃபெய்த். அப்போ நான் யோசிக்கிறேன், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் போய் சங்கியில் இறங்கி ஃப்ளைட் மாறி, என் மைண்டில் என் இமேஜினேஷன், என் விஷன் இதுதான். நானும் வைஃபுமா போய் அடுத்த ஃப்ளைட் எடுத்து போய் சிட்னி ஏர்போர்ட்டில் இறங்கி வெட்டிங் நடக்கிற இடம் மெரிம்புலான்ற ஒரு இடம், அங்கே போகிறோம். அப்போ வெள்ளனை போனால் என்னுடைய சகோதரங்களோட யாரும் காரில் போகணும், 600 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி போகணும், யாரோடையும் போகலாம் அங்கே, இல்லாட்டி அங்கே ஒரு ஃப்ளைட் எடுக்கலாம் உண்டு. என் மைண்டில் இதுதான். ஆனால் விசா ரிஃப்யூஸ்ட். அது இப்போ வெட்டிங்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்குது. அப்படின்னு ஒன்று இருக்கு. என் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு சிங்கலீஸ் ஆண்டன் ஹேமந்த் என்ன கால் எடுத்து சொன்னார். அவருக்கும் இமெயில் அனுப்பினான், சித்தா, are you going to keep quiet? Your visa has been refused. What can I do? They have sent a letter like this. No man, I don't. அவருக்கு 6 daughters. அவர் ஆஸ்திரேலியன் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஹோல்டர், ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறார். அவர் சொன்னார், I can't imagine this, how you will handle this. If I can't attend my daughter's wedding, I'll be so upset. என்று அவர் சொன்னார். சடன்லி எனக்கு கால் எடுத்து சொல்கிறார், வெட்டிங்கு 2 நாளைக்கு முதல், சித்தா, there is a possibility for you to get the visa again. ஸோ முந்தின அப்ளிகேஷனை கோட் பண்ணி, அப்போ பேப்பர் அப்ளிகேஷன் தான் கொடுக்குறேன், இப்போ வந்து இமி அக்கௌண்ட் எல்லாம் ஆன்லைன். சொன்னார்,
யூ சென்ட் அப்ளிகேஷன். நல்ல வேளை நான் என்னுடைய ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தது. அப்போ அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி திருப்பி அதை ஃபில் பண்ணி ஒரு கவரிங் லெட்டர் எல்லாம் போட்டு நான் அதை உடனே அவருக்கு ஆண்டனுக்கு ஃபேக்ஸ் பண்ணினேன். அவர் வந்து அதை கொண்டு போய் என்ன நடந்துட்டு எனக்கு அங்கே போன அப்புறம் தான் தெரியும். ஒரு பெரிய டாப் மேன், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் பொலிட்டீஷியன், ஹைலி எஜுகேட்டட் பர்சன். பேரை சொல்ல அவருக்கு விருப்பம் இருக்காண்டுடைய நான் பேரை இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை. அவருக்கு ஆண்டன் ஹேமந்த் ஒரு பார்ட்டியில் சந்திச்சு சொல்லியிருக்கிறார், தே ரிஃப்யூஸ் சித்தாஸ் விசா அப்ளிகேஷன், ஹி அண்ட் ரூபி அன்ஏபிள் டு அட்டெண்ட் தியர் சன்ஸ் வெட்டிங். அவர் என்ன செய்திருக்கிறார், ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கார், கேட்டிருக்கிறார். அவர்கிட்ட செக்ரட்டரி என்னென்று கேட்டால், மை ஃப்ரெண்ட்ஸ் விசா ஹேஸ் பீன் ரிஃப்யூஸ், ஸோ ஐ வாண்ட் டு டாக் டு த ஹை கமிஷனர். அப்போ உடனே சீஃப் மைக்ரேஷன் ஆஃபீஸருக்கு அந்த கால் ஆஸ்திரேலியன் இதில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் ஸோ வாண்ட்ஸ் an appointment to meet the high commissioner because his friend's visa is refused. So chief migration officer சொல்லியிருக்கார், if he is going to come and talk regarding his friend, he doesn't need to come, he can issue the visa. திருப்பி மெசேஜ் வந்தது, வேற தேவையில்லை, விசா தரலாம். திருப்பி ஒரு that file is closed, திருப்பி ஒரு அப்ளிகேஷன் மாத்திரம் அனுப்பி அதிൻ്റെ ரெஃபரன்ஸை கொடுக்க சொல்லி. So we got the application. To cut the story short, வெட்டிங் 4 மணிக்கு மெரிம்புராவில். நாங்கள் அன்றைக்கு காலமே சிட்னியில் வந்து இறங்கி மெரிம்புலாவுக்கு ஒரு ஃப்ளைட் எடுத்து நாங்கள் 2 மணிக்கு தான் மெரிம்புலாவில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறோம். இப்போ எங்களோட குடும்பம் எல்லாரும் அங்கே நிற்கி நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி மெரிம்புலா ஒரு பீச் ரிசோர்ட்டாக முதல் நாளே வந்து எல்லாரும் ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி எல்லாரும் நிற்கிறோம். அடுத்த நாள் அங்கே வெட்டிங், பீச்லாம் வெட்டிங் நடந்தது. ஸோ என்னத்தை சொல்கிறேன்னு என்றால், when you pray and believe and work in the 4th dimension, 3rd dimension. எனக்கு அவர் நான் சும்மா ஆக்களுக்கு ஒரு இதை அனுப்பி ப்ரே ஃபார் மீ, ஐ எம் வெரி சேட் அண்ட் டிசப்பாயிண்டட் என்று தான் ஒரு இமெயில் அனுப்பினேன். 10 பேருக்கு அனுப்பினேன். அதில் ஒரு ஆள் அவர் அந்த நேரம் பாகிஸ்தானில் இருக்கிறார். அவர் பாகிஸ்தான் எனக்கு இமெயில் அனுப்பியிருக்கார். என் கம்ப்யூட்டரில் பிரச்சனை, நான் இமெயில் பார்க்கல. அப்புறம் கொழும்புக்கு வந்தான் கோடு, டிடன்ட் யூ சீ மை இமெயில், வாட் ஆர் யூ டூயிங்? அப்புறம் பார்த்தா எல்லாம் எவ்ரிதிங் ஒர்க்ட் அவுட் ஸோ ஃபாஸ்ட் லைக் தேட். இங்கே இருந்து ஆர்மி கிளியரன்ஸ் எடுக்கலாம் போச்சு. அதுக்கு பிறகு ஆர்மியில் ஒரு டாப்பாளுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க 40 நாளாக எனக்கு கிளியரன்ஸ் தெரியல போகிறதுக்கு. அப்புறம் அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிற மேஜரை சரியாக பேசியிருக்கிறாங்க. அவர் என்ன ரூபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், வை டிட் யூ ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் டு டாப் பீப்புள், தே ஆர் ஸ்கால்டிங் மீ தட் ஐ ஹவ் நாட் இஷ்யூட் த ட்ராவல் பர்மிட். உடனே அவர் சொல்கிறேன், ஜாழ்ப்பாணத்துலேருந்து சிவில் அவைசோஸ்லேருந்து ஒரு ஆமிக்காரன் கால் பண்ணி சொல்கிறார், ஐ எம் கர்னல் செனநாயக்க, I hear you need to travel. Come with only with your identity card. I'll immediately give you a clearance. I have been instructed to give you clearance. And plane-ல போறதுக்கு எக்ஸ்போயரில் டிக்கெட் இல்லை. ஆனால் நான் போக என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட், அவருக்கு கனடாவில் விசிட்டர்ஸ் வர தெரியும், அவர் சாதிச்ச உடனே டிக்கெட் தந்துட்டான். அன்றைக்கு பிளேனில் பலாலியிலேருந்து ஏறி போக 3rd ஃப்ளைட் வரான்னு சொல்லி போட்டாங்க. ஏன்னா அது ஒரு சர்டன் டைமுக்குள்ள ரத்மலாலேருந்து ஏர்போனா போகாட்டில் செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக ஃப்ளைட் வில் பி கேன்சல்ட். அப்படின்னா அடுத்த நாள் ஃப்ளைட்லேயும் கிடைக்காது, ஏனென்றால் எல்லா ஃப்ளைட்ஸும் புக்ட் முதலே. ஆனால் கடைசி நேரத்தில் ஃப்ளைட் வந்து கொழும்புக்கு போயும் அடுத்த நாள் காலமே மட்டும் எங்களுக்கு தெரியா போகிறோம். காலமே நான் வேலை கேஷுவலாக இருக்கிறேன். எனக்கு ஒரு கால் வருது ஃப்ரம் ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன், ஆர் யூ ரெவரன்ஸ் சிதம்பரம்? எஸ், யுவர் விசா இஸ் ரெடி, யுவர் சன் இஸ் கெட்டிங் மேரிட், ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் இட் அண்ட் மேக் யூர் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் இமீடியட்லி. நான் உடனே ஒரு ஓட்டோவை பிடிச்சிக்கொண்டு நேரு ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனுக்கு போய் பாஸ்போர்ட்ஸ் 2 பேட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு அதால் அப்படியே போய், அது நல்ல பாஸ்போர்ட் கொழும்பில் இருந்தபடியால் என் ஃப்ரெண்ட் ஆண்டன் வந்து அந்த டாக்டர் கிட்டே இருந்ததை கலெக்ட் பண்ணி ஹி சப்மிட்டட் இட் அகெயின். திருப்பி கலெக்ட் பண்ணி உடனே போய் டிக்கெட்டை வாங்கி அங்கே ஏர்போர்ட்டுக்கு போனால் ஃப்ளைட் எல்லாம் இதாண்டிட்டாங்க. ஆனால் நல்ல அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அங்கே ஏர்போர்ட் மேனேஜருக்கு சொல்லி வச்சு லேட்டாக வரைக்கும் உள்ளுக்கு எடுக்க சொல்லி உள்ளுக்கு போன உடனே அங்கே ஃப்ளாஷ் பண்ணி கொண்டு இருக்குது ஃபைனல் கால் உண்டு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் மத்தியானம் 1 மணிக்கு. நாங்கள் 12:30 போகிறோம். தே சேட் டோன்ட் வரி. விசாவை செக் பண்ணினா அவங்களோட சிஸ்டத்தில் விசா இல்லை, எங்கள்கிட்ட விசா இருக்குது, பாஸ்போர்ட். அப்புறம் அவங்கள ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனை கால் பண்ணி வேண்டி ஃப்ளைட்டில் போட்டாங்க. அப்போ என்னத்தை சொல்கிறேன்னு என்றால், when things happen in the 4th dimension, nothing can prevent it. But we must learn to work in the 4th dimension and work with God. என்னடா சொல்லணும், சிலது சரியாக வரலாம், அது பிள்ளையாமல் போகலாம். ஸோ நாங்கள் அவரையே சரணடைஞ்சு அவரையே நம்பி இருக்கையில் அவர் எங்களுக்கு கிரிய செய்வார். அப்போ எங்களோட சப்கான்ஷியஸ் என்று சொல்கிற, அதுவும் எங்களோட ஸ்பிரிட் தான் இந்த சப்கான்ஷியஸ், அல்லது எங்களோட இன்னர் மேன் என்று சொல்கிறேன். இன்னர் மேன், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நாங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலப்பட்டு, எங்களோட இன்னர் மேன் ஸ்பிரிட் மேனில் நாங்கள் பெலப்பட்டோம் ஸ்ட்ராங்காக.
அதுக்கு தான் எங்களோட ப்ரேயர்ஸ், எங்களோட மெடிடேஷன், எங்களோட ஃபெய்த் எல்லாம் ஒர்க் பண்ணும். அப்போ எங்களோட இமேஜினேஷன் சரியான முக்கியம். சில காரியங்கள் முதல் எங்களுக்கு ஒரு இமேஜினேஷனில் தான் வருது. இப்போ இந்த 4th டைமென்ஷனில் காரியங்கள் நடக்கிறது முதல் இமேஜின் பண்ணணும். வி மஸ்ட் திங்க் அண்ட் சம்திங் ஷுட் கம் டு அவர் மைண்ட், தென் வி ஷுட் டிசைர். இந்த இமேஜினேஷன் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ நாங்கள் என்ன நான் சொல்ல போனால், இப்போ எங்களுக்குள்ள எங்களோட மனதில் எங்களுக்கு ஒரு ட்ரீம் தேவை, ஒரு விஷன் தேவை, எஸ்பெஷலி அட் அவர் ஏஜ். இப்போ நாங்கள் நினைக்கலாம் என்னென்னா, இனி நாங்கள் என்ன இந்த வீக்குக்குள்ள நான் 4 ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணிட்டேன். நேற்று மாத்திரம் 2 ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணினேன். ஒன்று ஜெஃப்னாலே, ஒன்று கொக்கில்லை. இன்றைக்கு ஆக்கர்ஷித்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் இமேஜின் பண்ணலாம், என்ன இனி என்ன, நானும் ஒரு காஸ்கெட்டுக்குள்ளே கிடக்கிற மாதிரியும் என்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம். என்ன இனி என்ன, வி கேன் ட்ரோ அ பிக்சர் ஆஃப் டெத். இனி எங்கே வயது வந்துட்டுது, இனி ஒரு நாளைக்கு சாடுறதானே. அப்போ சிலோட ஒரு டெட் காப்ஸை பார்க்கல சிலோட ஒரு சிந்தனை வரலாம், நானும் ஒரு நாளைக்கு இப்படி தான் கிடப்பேன்னு. அப்படி சிந்திக்க வேண்டாம். Still we can do lot of things to help others, help ourselves, help our community. அப்போ எங்களோட இமேஜினேஷன் முக்கியம். இமேஜினேஷன் இஸ் a work of the spirit, எங்களோட ஹியூமன் ஸ்பிரிட். நல்ல காரியங்களை யோசிப்போம். நாங்கள் we must learn the language of God's spirit. ஏன் ஆண்டவரே சொல்லுவாங்க, ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை சிறுமைப்படுத்துறவர் அல்ல. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்துறவர் அல்ல. He doesn't harm us. He doesn't want to harm us. He doesn't want anything bad to happen to us. அப்போ நாங்கள் எப்பொழுதும் எங்களோட ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர்கிட்ட ஸ்பிரிட்டோட கம்யூன் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ எங்களுக்குள்ள ஒரு நியூ இமேஜ், ஒரு நியூ ட்ரீம், ஒரு நியூ விஷன் பை த ஸ்பிரிட், பை த பவர் ஆஃப் காட் ஸ்பிரிட். Then we'll be changed. நான் வாலாக மாட்டேன், நான் தலையாக இருப்பேன். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாக இருப்பேன். Not just positive thinking, but things happen when you believe. And உங்களோட ஸ்பிரிட்ல இருந்து நீங்கள் ப்ரொக்ளமேஷன் செய்யல, அறிக்கை இடைக்கல. உங்களோட ஸ்பிரிட்ல இருந்து நீங்கள் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டோட பேசல. அப்போ நாங்கள் எங்களோட இமேஜினேஷனையும் திங்கிங்கையும் கொஞ்சம் மாற்றுவோம். எங்களுக்கு ஒரு விஷன் தேவை, ஒரு ட்ரீம் தேவை. இந்த 3rd டைமென்ஷனுக்கு மேலாக, இந்த 3 பரிமாணத்துக்கு மேலாக நாங்கள் ஆளுகை செய்யும். நாங்கள் சூழ்நிலைகளை மாற்றவும். இப்போ எங்களோட மனதில் தான் எல்லாம் வருது. நான் சொன்னேன், இப்போ நான் ஒரு சில அனுபவங்களை தான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு போனால் தேவையில்லை, அந்த நேரத்தில் கணக்கு. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கல, நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறோம்ன்றதை பொறுத்தது. இப்போ நான் இங்கே கோயம்புத்தூர்லாம் இருக்கிறேன். நான் என் ஒர்க்கை ரிசைன் பண்ணி கோயம்புத்தூருக்கு மூவ் பண்ணுற டைம் என் என்ஜினியரிங் பேட்ச்மேட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போக துவங்கிட்டேன். இப்போ நானும் ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனுக்கு போய் அவங்க இந்த ஒரு ப்ரோஷர் ஒன்று தந்தவங்க எப்படி எலிஜிபிலிட்டி பார்க்குறதுன்ற ஒரு பாயிண்ட் சிஸ்டம் எங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே. நானும் பாயிண்ட்ஸை போட்டு டோட்டல் பண்ணாலும் ஐ எம் ஆல்சோ எலிஜிபிள், ஐ கேன் அப்ளை. அப்போ அவங்கள்ட்ட சொன்னால் தே வில் கிவ் ஏ டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்த ப்ரோசஸ் என்னோட பேட்ச்மேட்ஸ் 43 பேர் என்னுடைய இன்ஜினியரிங் பேட்ச்மேட்ஸ் மொரட்டோவில் படித்தவன், ஆஸ்திரேலியாவுக்கு போனவன், அந்த காலத்துங்களுக்குள்ளே போனவன். நான் என்ன சரி அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தேன். அது கோயம்புத்தூருக்கு எல்லாரும் சொல்லி தான் எல்லாரும் கோயம்புத்தூர்லேருந்து கொழும்பு போகிறாங்க, வேறு இடங்களுக்கு போகிறாங்க, நாட்டை விட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் கோயம்புத்தூருக்கு வாரீங்க? எனக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். பிகாஸ் ஐ ஹேட் த அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். 4th டைமென்ஷன்லேருந்து 3rd டைமென்ஷனுக்கு. அதே மாதிரி இப்போ என்னுடைய 3 பிள்ளைகளும் எனக்கு விருப்பம் 3 பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். இங்கே அவங்களுக்கு ஹார்ட்லியில் படித்து எல்லாம் பாஸ் பண்ணவங்க இங்கே யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ரிசல்ட்ஸ் காணாது. ஆனால் 3 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கே ஒரு ஆஸ்திரேலியன் டிகிரி செய்து பிறகு அங்கே ஸ்கில் மைக்ரேஷன் கிடைச்சி தே டிசைடட் டு ஸ்டே இன் ஆஸ்திரேலியா. ஸோ தட் இஸ் தேர் டிசிஷன். ஆனால் இப்போ நான் சிலவளை அந்த டைமில் எனக்கு கிடைக்கிற நார்மலாக கிடைக்கிற எங்களோட ஸ்டிப்பெண்ட், கிடைக்கிற எங்களுக்கு அலவன்ஸ்ன்னு சொல்கிற சேலரின்னு சொல்கிறதில்ல, அதில் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிறேன்டாலே அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் they went to Australia and they study, then they qualify, then they got their migration. And அப்போ எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார். அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களோட வேதாக்களுக்கு கீப் ஆன் ட்ரீமிங் and speak the language of faith. Speak positively, not just positive thinking. When you think and believe in your spirit, it will happen. And இன்னொரு முக்கியம் என்னென்னா, you must be connected to God. அதுதான் நான் சொல்கிறேன்.
நான் அந்த ஆஸ்பெக்டை பற்றி இப்போ கணக்கு கதைக்கல. அப்புறம் நீங்கள் கதைக்க எப்படின்னு கேட்டால் யூ கேன் டாக் டு மீ ஆல்வேஸ் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு யூ. யூ மஸ்ட் பி கனெக்டட் டு காட். ஸோ when you are connected, there is a God இருக்கிறார். ஒரு வசனம் இருக்கு பைபிளில், he that cometh to God must believe that he is, and he is a rewarder of them that diligently seek him. கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கும். யூ மஸ்ட் பிலீவ் தட் ஹீ இஸ், அதாவது இருக்கிறார், உண்டு. அதாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அவரை நாங்க விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். அவரை நாங்க விசுவாசிக்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல உங்களோட பேச்ச முடிச்சால் நல்லது. ரைட், ஐ எம் ஆல்மோஸ்ட் டன். அப்ப நான் அதைத்தான் சொல்றேன். என்னென்றால் நாங்கள் வந்து we must have a clear cut, ஒரு கிராஃபிக் பிக்சர் in your mind as to what you want to happen in your life. முதல்ல அது எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு clear cut, vivid graphic picture. And then also you must know from God whether it is in the will of God. ஆண்டவர்கிட்ட சித்தமும் அப்ப அப்படி ஒரு இருக்கல, he will help you to make the impossible happen. அதாவது அங்க impossible இருக்காது. Nothing is impossible with God. Nothing is impossible to them that believe. So we must believe and work in the 4th dimension to change things in the 3rd dimension. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு சில ஒரு புதிய கான்செப்டாக இருக்கலாம். யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ. நான் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து நாட் ஜஸ்ட் அ தியரி. உண்டு அந்த பால் யோங்கி சோ தான் இந்த 4th டைமென்ஷனை பற்றி இந்த ஆரம்பத்தில் துவங்கின இந்த ஜியோமெட்ரி விஷயங்களை சொல்லி இப்படி எங்களுக்கு ஒரு வழியை காட்டினவர். எனிவே இட் ஒர்க்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நடந்திருக்கு. and I am living a contented life, a happy life where in Point Pedro. But I have been to so many, I have even gone to Hawaii for a training. அதெல்லாம் நினைச்சு பார்க்கல, அது எல்லாம் பிலீஃபால தான். அவருக்கு ஸ்வீடனுக்கு ஒரு 10 நாள் ப்ரேயர் கான்ஃபரன்ஸுக்கு everything was provided and I was invited. I am not a great person, but it is by believing, expecting and working along with the God's Holy Spirit. So I am concluding now. நீங்கள் anything you want to ask or you want clarity, you can ask. Thank you சிதம்பரப்பிள்ளை. நல்ல ஒரு பிரசன்டேஷன். பல எங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். இது எந்த மதத்துக்கும் எம்மதத்துக்கும் இது சம்மதமான விடயங்களைத்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். 6வது கேள்வி கேட்க விரும்பினா தயவு செய்து கேட்கலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு உங்களோட கேள்வியை கேட்கிறவன். இது செல்வகுமார். நல்ல ஸ்பீச் சித்தா. இதுதான் சொல்றது, அந்த துஷ்டமான ஆக்கள் இந்த சாபம் வந்து உண்மையிலேயே ஒரு பலிக்கக்கூடிய ஒரு சாமான் என்றது நானும் உணரக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்றது, துஷ்டரை கண்டால் தூர ஓடி போண்டு. துஷ்டரை திருத்த பார்க்க கூடாது. துஷ்டரை கண்டால் தூர ஓடி போன்றதுக்கு ஒரு பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனபடியாக நாங்களோட வயது போன இந்த காலத்தில் நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் திங்கிங், நல்லதே நினைச்சு நல்லதே உணர்ந்து நல்லதே செய்வோம் என்று நினைச்சால் எங்களோட வாழ்வு மீதி காலம் சந்தோஷமாக போகும். குட் ஸ்பீச் சித்தா. தேங்க்யூ செல்வகுமார். வேறு யாராவது கேள்வி கேட்கறது இருந்தா கேட்கலாம். இல்ல நினைக்கிறேன். சித்தா, மிக அற்புதமான ஒரு பேச்சு. எங்கள சில ஆக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனா இது என்ன பொறுத்தளவுல கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம், எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். கடவுளை விட்டு பிரிச்சு பார்த்தாலும் இதுல இந்த பேச்சுல கன விஷயங்கள் உள்ளுக்குள்ள பூந்துருக்கு. அதாவது இந்த பவர் ஆஃப் மைண்ட்,
பவர் ஆஃப் ஸ்பீச், அதுகள் பவர் ஆஃப் வேர்ட்ஸ், இதுகளெல்லாம் எனக்கு ஞாபகமான பிலீவ் இருக்கு. அது வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டது, சமயங்களுக்கு அப்பாற்பட்டது. மிக மிக அற்புதமான பேச்சு. அது எங்களுக்கு மிக மிக, அது இந்த வயதில் இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி என்று தான் நான் சொல்லக்கூடியதா இருக்கும். Anyway, thank you very much, Sita, for coming up and giving us this talk, and hope everybody enjoyed. Thank you. Thank you. வேறு ஏதாவது கேள்விகள்? இல்லை. அடுத்ததாக ஜெயக்குமார் நன்றி உரை வழங்குவார். ஜெயக்குமார். அன்பு நண்பர்களே, இன்றைய சிறப்பான கண்டதும் காணாததும் சீன் அண்ட் நாட் சீன் உரைக்காக எங்கள் அனைவரின் சார்பாகவும் என் தனிப்பட்ட சார்பாகவும் அன்பு நண்பர் சிதம்பரப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமது உரையின் மூலம் நாம் காண்பது மற்றும் காணாதது என்பவற்றை சிந்திக்க வைத்தது. நமது உணர்வுகள், கவனம் மற்றும் அறியாமையின் தாக்கங்களை பற்றிய மிக ஆழமான பார்வையை பகிர்ந்தமை மிகவும் பாராட்டத்தக்கது. நம் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நாம் தவறிவிட்டு விட்டோம் என்பதை உணர்த்தி ஒரு புதிய பார்வை எடுக்க தூண்டியது. அவருடைய உரையில் இடம்பெற்ற தத்துவ பார்வைகள், உளவியல் விளக்கங்கள், வாழ்க்கை சம்பவங்கள், உதாரணங்கள் ஆகியவை அனைவரையும் ஈர்த்தன, சிந்திக்க வைத்தன. இந்த நேரத்தில் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியமைக்கும் அனைவரையும் இணைக்கும் முயற்சியிலும் முன்னின்று செயல்பட்ட நண்பர்களும் நிகழ்வில் பங்கேற்ற நண்பர்கள், சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னும் பல உரைகளை இவ்வாறு கேட்டு சிந்தித்து ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே என் பெரிய விருப்பம். மிக்க நன்றி. நன்றி ஜெயக்குமார். தேங்க்யூ ஜெயக்குமார். சரி, நாங்கள் அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் நான் இந்த நீங்க கதைச்ச இதை பற்றி ஒரு கொமெண்ட் சொல்றதுக்கு, நீங்கள் உங்களோட என்ன கத்தர் அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னீங்க. ஆனா அது சும்மாயே நாங்கள் எங்கட பாட்டிலேயே நினைச்சு நினைச்சு செய்து கொண்டு போனா, அதாவது இப்ப நாங்க கடவுளை நம்பினால் எங்களுக்கு வழி வருமென்று நினைச்சால் அது நடந்து கொண்டு போகும். என் வாழ்க்கையில நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்லுவேன். ஆனா நான் அதை இப்படி உங்களை போல திங்க் பண்ணி இதண்ட சொல்லுறதுக்கு லிஸ்ட் போட இல்லை. ஆனா நியாயமா சொல்லலாம். ஏனெண்டா உங்களை போல இப்படி இந்த ஆமி சுடுபடக்குள்ள முதல் போனவன் சுடுபட்டு பின்னால போன நாங்கள் தப்பினது, அப்படியெல்லாம் கணக்க இன்சிடென்ட் நடந்திருக்குது. மற்றது இப்படி கணக்க சொல்லலாம். அது பேருந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஆயிடும். ஆனா அது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ற ரிலிஜனுக்கு நீங்கள் அதை நம்பிக்கையா சொல்றீங்க. நாங்கள் வணங்குற கடவுளுக்கு அதை நம்பிக்கையா சொல்றேன். அதுதான் இந்த வித்தியாசம். ஆனா அதுக்கு இப்ப நாங்கள் இதுதான் எந்த கடவுள், இது உங்களோட கடவுள்ன்னு நாங்க புரிச்சு பார்க்க இல்ல. ஒரு ஒரு சூப்பர் பவர்ன்னு வச்சு கொள்ளுங்களேன். அந்த சூப்பர் பவரை நாங்க நம்பினால் அது கட்டாயம் நடக்கும்ன்றதுதான் அந்த இது. இது இப்ப நான் சொன்னது 4th dimension, 4வது பரிமாணம், ஆவிக்குரிய பரிமாணம். ஆவிக்குரிய பரிமாணத்துல பல வல்லமைகள் இருக்கு. நாங்களும் ஆவிக்குரியவர்கள். அப்ப நாங்களும் அதுல செல்வாக்கு செலுத்த வேணும். அதே நேரத்தில் இப்ப நான் சொல்ற நம்பிக்கையை பற்றி, கடவுள் நம்பிக்கையை பற்றி நான் சொல்றேன் என்னென்னா, எங்களுக்கு பல காரியங்கள் எங்களுக்கு எது சரிபில்லைன்னு தெரியாதபடியால எங்களுக்கு சகலம் அறிந்த
சர்வ வல்லவராயிருக்கிறவர்கிட்ட அந்த காரியத்தை விட்டு அவர்கிட்ட சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லிக்கல எங்களுக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது தான் கருத்து. இல்லாட்டில் நடக்கும். ஆனால் எல்லாம் நடக்கிற எல்லா காரியமும் சொல்ல எங்களுக்கு நன்மை பயக்காது. அதைத்தான் நான் இப்போ என்னுடைய லைன் ஆஃப் தாட் வந்து முழுக்க பைபிளில் இருக்கிற வெளிப்படுத்தலோட சேர்ந்ததாக இருக்குது. நான் ஒரு கடவுளை தான் விசுவாசிக்கிறேன். அவரை இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அவரை அணுகி அவரை கிட்டி சேர்ந்துதான் என்னுடைய அனுபவம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் ஷேர் பண்ணினேன். ஆனால் இது பொதுவான, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவான இது. மற்றது இப்போ ஒன்று பார்த்தா என்னென்னா, இப்போ கடவுள் இருக்கிறார் தானே, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் முகதாட்சண்யம் செய்கிறவர் அல்ல. அதாவது அவர் வந்து தனக்கு தன்னை பிடிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு தான் செய்வார் என்று இல்லை. அவர் எல்லாருக்கும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிகிறவர். அவற்றை ஆசீர்வாதத்தை பெறக்கு உண்மையாக எங்களுக்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லை. எங்களோட சொந்தத்தில் அவருடைய இதில் சிவபுராணத்தில் சொல்லியிருக்கு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று. அப்போ அவருடைய அருள் எங்களுக்கு வேணும், அவரை வணங்குறதுக்கு. அவருடைய வழிநடத்தல் எங்களுக்கு வேணும், அவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சொல்கிறோம் என்னென்றாலும் உங்களுடைய சித்தப்படி நடக்கட்டும். அவருடைய சித்தம் இல்லாமலும் வல்லமையான காரியங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்காதுன்றதான் எங்களுடைய கருத்து. எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய விதத்தில் அவருக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை அவர் செய்யட்டுக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்து. சுலோசனா இல்ல, எதுவும் என்னென்றால் இப்ப எது நடந்தாலும் அது எங்களுக்கு நன்மைக்கிட்டே நாங்க எடுக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு கோட்பாட்டோடு இருந்தோம் என்றால், இப்ப இது இப்படி நடந்தா அது எங்களுக்கு நன்மையாத்தான் முடியும் என்றால், அதை நன்மையா நாங்கள் பார்த்தோம்னா அது நன்மையாத்தான் வரும். நான் இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு வந்த நேரம் எத்தனையோ பிளாக்குகள் எல்லாம் வந்துச்சுது. இப்ப எங்க நிக்கிறதுன்ற ஸ்டே பண்ற இடம் கூட சிக்கல் போல கிடந்தது இருக்கா. ஆனால் ஏதோ ஒரு வழியா தண்ட பாடல ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு போச்சுது. அது இப்ப லிஸ்ட் பண்ணி கொண்டு போனா பெரிய ஒரு லிஸ்ட். ஆனா எங்கேயோ போய் எதிர்பார்க்காத ஆக்களோட நின்று எதிர்பாராத ஆக்களை சந்திச்சு அவைகளோட இருந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டேன். பேட்டிக்குளோக்கு போய் யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே பார்க்க வேண்டிய ஆக்களை பார்த்து, இந்த இவரை கூட பார்த்தேன் நான். யார் என்ன பேர், தேவரனை கூட பார்த்தேன். அப்ப அப்படியெல்லாம் நடந்துச்சுது. அதுக்குள்ள இவர் சரத் வந்து அங்க வந்து நின்றபடியா அவரையும் பார்த்தேன். ஆனா ஒன்றுமே பிளான் பண்ணல, சும்மா போனேன்னா. ஆனா எல்லாம் தண்ட பாட்டுல வடிவா நடந்துச்சுது. நடக்கிற எல்லாம் எங்களுக்கு நன்மை கண்டே எடுத்தோம்டா, பாசிட்டிவா திங்க் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தோம்னா நல்ல பாட்டிலேயே நடந்து கொண்டு இருக்கும். நான் வேலை செய்து கொண்டிருந்த காலத்துல கடைசி நேரத்துல மார்க்கமாவில வேலை செய்யக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு நிலைமை வந்தது. அப்ப என்னோட கூட வேலை செய்த இன்னொரு டிரெக்டர் சொன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே பேசாம விட்டுட்டு நீ வா மினிஸ்ட்ரிக்கு. அப்ப மினிஸ்ட்ரிக்கு போனேன். ஆனா அதை பாசிட்டிவா தான் நான் எடுத்தேன். நான் ஏனென்றா தற்சமயம் அங்க இருந்து இன்னும் பிரச்சனைகளை இதட்டுப்படாம மினிஸ்ட்ரிக்கு போனா போல நல்லா வருமெண்டா, அதுவும் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதுக்களால தப்பியாச்சு. இல்லையண்டா அவங்க என்னென்னலாம் செய்து வைப்பாங்க எங்களை இதன்றதுக்கு மாட்டி வைக்கிறதுக்குன்றது. அப்படி அந்த மெட்ட பக்கமா நாங்கள் அதுல நல்ல பக்கத்தை பார்த்தோம்னா சரியா வருமென்றதுதான் எந்த இது. நான் பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை கோட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். All things work together for good to them that love God and are called according to his purpose என்று இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா, ரெண்டு பேரும் உண்டத்தான் சொல்றோம், நீங்க இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றீங்க, இன்னொரு லாங்குவேஜ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதுவே எல்லாம் உண்டுதான். சரி, இன்றைக்கு எனக்கு ஒரு பார்பிக்யூ இருக்குது.
புட்டளை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாபிக்யூ. ஏற்கனவே நான் லேட்ன்றபடியா நான் ரைட் ரைட் போயிட்டு போறேன். வாங்க ஆனால் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்குள்ள இல்ல நான் எனக்கு கதைக்கலாம். எனக்கு இப்ப 12:30 மணி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மிஞ்சி நீத்திர முழிச்சு கொண்டிருக்கே அது காணும். மிகவும் நன்றி. மிக்க நன்றி வேலுப்பிள்ளை. மற்றது 2 hours Thank you. ஆச்சு. அதனுடைய இதோட நிப்பாட்டுறது நல்லது நினைக்கிறேன். நன்றி வேலுப்பிள்ளை. Thank you. Thanks, Prabhupada. Nice seeing you after a long time. Om. Bye. Thank you everyone. Bye 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 bye. Thank you George. Thank you. Bye bye. Okay.